அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ ஏஐசி, எஸ்இசி மற்றும் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு இணைந்து வழங்கும் விஷன் மிஷன் 2.0 இதில் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்ட் 4 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம டாபிக்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா குப்தாஸ் அண்ட் போஸ்ட் குப்தா இந்த பீரியடை தான் நம்ம பார்க்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு பிவைக்யூஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி I want to give some clarification about the first 2 videos. அதில் சில தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஒரு 2 கொஸ்டின் ஓகேங்களா, ஒரு 3 கொஸ்டினுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர்டு அப்படிங்கிற அந்த காட் இருக்குல்ல, காட் ஆஃப் ஹேர்ட்ஸ், அதுக்கு வந்து அனிமல்ஸ், இதுக்கு வந்து நான் ருத்ரான்னு சொல்லிட்டேன், அது வந்து புஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அந்த 2 மணி நேரத்துக்கு 2 hours 2 minutesல ஒரு கொஷின் இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து உத்தர மீமாம்சான்னு சொல்லியிருப்பேன், அது பூர்வ மீமாம்சா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேவோடைய வீடியோவில் நான் வந்து ஷேமேஸ்வரா, அஸ்திமல்லா இவங்கள வந்து ஜெயின் மாங்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் பிளே ரைட்டர்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கிளாரிஃபிகேஷன் விச் ஐ வாண்ட் டு கிவ். அதுக்கப்புறம் ராபர்ட் ப்ரூஸ் தான் வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரியோடைய ஃபாதர் ஓகேங்களா, ஃபாதர் ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜி. ஸோ அதையும் நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உங்கள் நோட்ஸில் திருத்திக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தோஸ் ஹூ ஹவ் பாயிண்டட் அவுட் த மிஸ்டேக்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் நம்ம இப்போ இன்றைக்கான கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு குப்தா எம்பையர். குப்தா எம்பையர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குப்தா இதுதான் வந்து இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, குப்தாவில் இந்த ஏரியா தான் கோர் ஏரியா ஆஃப் குப்தா எம்பையர், கோர் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எம்பையராக வந்து ஒவ்வொரு கிங்காக வந்து அவங்களுடைய ஏரியாஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இந்த குப்தா எம்பையரில். அதில் இந்த பாத் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் பாத் இஸ் வேர், இதுதான் பல்லவா கிங்டம் வரைக்கும் வந்திருக்காங்க பாருங்கள். அந்த டைம்லேயே பல்லவா கிங்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் கலபராஸ் வந்து மறுபடியும் பல்லவா கிங்டம் சிம்ம விஷ்ணுவால் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது ஓகேங்களா. அப்போ சமுத்திரகுப்தா இருந்தப்போ ஒரு பல்லவா கிங் இருந்தார்ல, அவரோட பேர் என்னென்னா விஷ்ணுகோபா. அட்லீஸ்ட் அதாவது நமக்கு தெரியணும், விஷ்ணுகோபா பல்லவா. ஓகே, ஸோ அவரை தான் இவர் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. சமுத்திரகுப்தா பீரியடில் சமுத்திரகுப்தா படிக்கும்போது நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சைடில் வந்து இந்த சாக்கா இருக்காங்களா, இவங்களை இந்த சாக்காவை டிஃபீட் பண்ணுறது யாருன்னா சந்திரகுப்தா 2. ஸோ அந்த பீரியடில் அப்படி டிஃபீட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அவங்களோட கேபிட்டல் எது, குப்தாவோட கேபிட்டலும் பாட்டாலிபுத்ரா தான், அதுவும் நமக்கு தெரியணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவங்களோட டைம்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குப்தா எம்பையரை ஸ்டார்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் ஆஃப் த குப்தா எம்பையர் இஸ் ஸ்ரீகுப்தா. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்து அவரோட சன்னான கடோர்கஜா ரூல் பண்ணுறாங்க. பட் தே ஆர் மைனர் ரூலர்ஸ் ஓகேங்களா. ஸோ எங்கேருந்து ரியல் ஃபவுண்டர், ரியல் கன்சாலிடேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சந்திரகுப்தா 1. சந்திரகுப்தா 1 இஸ் த ரியல் ஸ்டார்டர் ஆர் கன்சாலிடேட்டர் ஆஃப் த குப்தா டைனாசிட்டி ஓகேங்களா. அண்ட் இஸ் பீரியட் 319 to 320 இந்த வருஷங்களை தான் வந்து குப்தா எரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. குப்தா எரா 319 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஓகேங்களா. 319 320ல் குப்தா எரா வாஸ் ஸ்டார்டட். குப்தா எராவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இஸ் அஸ்யூமிங் டைட்டில்ஸ் லைக் மகாராஜாதி ராஜா அப்படின்னா ராஜனுங்களுக்கெல்லாம் ராஜன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய கிங்டம்ஸை இவர் வந்து சப்டியூ பண்ணியிருக்காரு. ராஜாவுக்கெல்லாம் நான் ராஜா அப்படின்னா நிறைய கிங்டம்ஸை சப்டியூ பண்ணியிருக்காரு இவரோட டைட்டில் இருந்து நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு இஸ் ஆல்சோ சப்டியூவிங் த்ரூ வார் அண்ட் அகெயின் த்ரூ டிப்ளமசி எப்படி, வித் ரெஸ்பெக்ட் டு மேரேஜ் அலையன்சஸ். எப்படி அவர் மேரேஜ் அலையன்சஸ் பண்ணுறாரு, லிச்சாவி பிரின்சஸ் ஓகேங்களா. இஸ் மேரியிங் லிச்சாவி பிரின்சஸ், marriage to லிச்சாவி பிரின்சஸ் குமாரதேவி
குமாரதேவி அப்படிங்கிறவங்கள வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. இது எப்படி அவங்களுக்கு நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்தா ஒன்னோடைய காயினில் சந்திரகுப்தா ஒன்னும் அதுக்கப்புறம் குமாரதேவியும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு காயின் இருக்குது நமக்கு. ஸோ கோல்டு காயின். ஸோ அதனால நமக்கு தெரியுது. குப்தாஸோடைய காயின்ஸை நம்ம என்ன பேரில் என்ன டேர்மில் சொல்லுவோம் அப்படின்னா தினார் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு காயின்ஸை காயின் இல்லை, கோல்டு காயின்ஸை தினார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து சில்வர் காயின்ஸை வந்து நம்ம ரூபகா அப்படின்னு சொல்லுவோம். சில்வர் காயின்ஸை நம்ம ரூபகா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கோல்டு காயின்ஸ் அண்ட் சில்வர் காயின்ஸ். ஸோ இந்த கோல்டு காயின்ஸில் நமக்கு இவங்களோட போர்ட்ரேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதன் மூலமாக நம்மளால் இவர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு, லிச்சாவி பிரின்ஸை மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்க பேர் வந்து குமாரதேவி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? குமாரதேவி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சமுத்திரகுப்தா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மன்னர் ஆஃப் கிங் ஆஃப் குப்தா டைனாஸ்டி. ஓகேங்களா? இவரை பற்றி நமக்கு எதில் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் பில்லர். அலகாபாத் பில்லர் இல்லைனா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாக். அலகாபாத் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரயாக். பிரயாக் பிரசிஸ்தி அப்படின்வாங்க. பிரசிஸ்தி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் லைக் அ புகழ்ச்சி. ஓகேங்களா? யார் புகழ்றாரு இவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மினிஸ்டர். ஓகேங்களா? இவரோட மினிஸ்டரான ஹரிசேனா அப்படிங்கிறவர் வந்து புகழ்ந்து இவர் வந்து எழுதுறாரு. எதில் எழுதுறாரு? சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதுறாரு. ஓகேங்களா? எதில் எழுதுறாரு? சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதுறாரு. யார் எழுதுறது? ஹரிசேனா. யாரை பற்றி? சமுத்திரகுப்தா. எதில் எழுதுறாரு? பிரயாகில் எழுதுறாரு. பிரயாக் பில்லரில் எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி அந்த பில்லரில் வேற என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் இருந்தது. அதுக்கப்புறமாவும் ஒரு மன்னர் வராரு, மெடிவல் மன்னர். அவர் சில விஷயங்களை அவரை பற்றி சில விஷயங்களை எழுதிட்டு போகிறாரு. அது யார் பிரயாகில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஜஹாங்கீர். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை வச்சு தான் இந்த பிரயாக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு தான் நம்ம சமுத்திரகுப்தாவுடைய அந்த பீரியடையே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீகோட் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஆஃப் த திங்ஸ் விச் வி ஆர் டேக்கன் ஃப்ரம் த பிரயாக் பில்லர். ஓகே, அந்த பிரயாக் பில்லரில் அப்போ நமக்கு வேற என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்டியூடு 9 நார்தன் கிங்ஸ். ஓகேங்களா? அனியலேட்டட் தெம். ஓகேங்களா? மொத்தமாக வந்து வேனிஷ் பண்ணி இஸ் சப்சியூமிங் தேர் கிங்டம்ஸ் த்ரூ த குப்தா எம்பையர். ஓகேங்களா? ஆரியவர்த்தாவில் இருக்கக்கூடிய ஆரியா ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த 9 கிங்டம்ஸை சப்டியூயிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் கிங்டம்ஸ், தக்ஷிண கிங்டம்ஸை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் கேப்சரிங் அண்ட் ஹீ இஸ் அலோவிங் தெம் டு ரூல் அண்டர் இஸ் சூசர்னிட்டி. ஓகேங்களா? அதுக்கு வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரகணா அப்படிங்கிறது வந்து கிரகம் பிடிக்கிறது இல்லை, அதுக்கு பேர் வந்து கேப்சர்னே பேர். கிரகணா அப்படிங்கிறது என்னென்னா கேப்சர். ஓகேங்களா? ஸோ கேப்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபரேட் பண்ணுறாரு, அந்த ஏரியாவை லிபரேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அலோவிங் டு ரூல், அனுகிரகம் பண்ணி அவரை வந்து இஸ் அலோவிங் தெம் டு ரூல் their empire under his suzerainty. ஓகேங்களா? ஸோ இந்த வழிமுறையில் இந்த ஹோல் ஆஃப் த இந்தியாவையும் அவரோட கட்டுப்பாட்டுக்கு அவரால் வந்து கொண்டு வர முடியுது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து எந்த ஒரு இது வரைக்கும் அவர் ஒரு 100 பேட்டில் போட்டிருக்காரு அப்படின்னா எல்லாத்துலேயும் ஜெயிச்சவர் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பிரயாக் பிரசிஸ்தியில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஹரிசேனா அவர் என்ன பதவிகளை வகிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இம்பார்ட்டண்ட்டான பதவிகள். ஒன்று வந்து சண்டி விக்ரஹா, மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மகா தண்ட நாயக்கா, தண்டனை. ஓகேங்களா? தண்டனை கொடுக்குறவர், சீஃப் ஜஸ்டிஸ் மாதிரி இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ சண்டி விக்ரஹா அண்ட் மகா தண்ட நாயக்கா. ஓகேங்களா? ஹரிசேனா அவர் தான் அவருடைய மினிஸ்டர். இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட்டு நமக்கு வேறு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் புத்திஸ்ட் ரைட்டர் ஒருத்தர் வந்து வாசுபந்து அப்படின்ட்டு, அவரையும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. சமுத்திரகுப்தா ஹஸ் பேட்ரனைஸ்டு. நெக்ஸ்ட்டு அண்ட் ஈ ஆல்சோ கேவ் சம் காயின்ஸ். இந்த காயின்ஸ் மூலமாகவும் நமக்கு என்னென்னலாம் தெரியுது அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்ட். அப்போ என்னென்னலாம் சார் தெரியுது இந்த காயின்ஸ் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he has promoted art and architecture. ஸோ லிட்ரேச்சர் நமக்கு வாசுபந்து அப்படிங்கிற ஒரு மூலமாக தெரியுது. ஓகேங்களா? he has promoted literature.
அண்ட் ஆர்ட் அண்ட் மியூசிக்கு கிராஃப்ட் இதெல்லாம் வந்து வளர்த்துருக்காரு அப்படிங்கிறது. ஹி இஸ் பிளேயிங் அ வீணா இன் அ காயின். ஓகேங்களா? அப்போ வீணா டைப் போர்ட்ரேட் வந்து இருக்கு. அப்போ இஸ் அ வீணா பிளேயர் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்போ வீணா பிளேயர், வீணா காயின்ஸ், எந்த மன்னர் வீணா வாசிக்கிற மாதிரியான காயின் இருக்கு அப்படின்னா சமுத்திரகுப்தா. ஓகேங்களா? அண்ட் தென் ஈ ஆல்சோ பர்ஃபார்ம்ட் அஸ்வமேத யாகா அப்படிங்கிறதும் நமக்கு காயின்ஸ் மூலமாக தெரியுது. ஓகேங்களா? காயின்ஸில் அஸ்வமேத யாகா காயின்ஸை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து டைகர் ஸ்லேயர் காயின்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டைகரை வந்து இது பண்ணுற மாதிரி, ஓகேங்களா, கொல்ற மாதிரியான காயின்ஸ் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்ஸ் காயின்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய காயின்ஸை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணி. ஸோ அவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் வார், இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக், ஓகேங்களா, இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து அதில் இருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சந்திரகுப்தா டூ. ஓகேங்களா? சந்திரகுப்தா டூ இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ஓகே, சந்திரகுப்தா டூ பார்த்தீங்க அப்படின்னா he is also called as விக்ரமாதித்யா. ஓகேங்களா? விக்ரமாதித்யா இன்னொரு பேர், அவருடைய இன்னொரு பேர் வந்து விக்ரமாதித்யா. இந்த மாதிரி நிறைய விக்ரமாதித்யாஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விக்ரமாதித்யா சந்திரகுப்தா டூ. ஓகே, அப்படி ஒன்றா சொல்லலாம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு சாக்கா அப்படிங்கிற ஒரு சாக்காஸை வந்து டிஃபீட் பண்ணி விக்ரம யரா அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் விக்ரமாதித்யன். ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து 58 BCயில் அவர் வந்து ஒரு விக்ரம யரா அப்படிங்கிற அந்த யராவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதிலிருந்து யார் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை விரட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே தே வில் அஸ்யூம் த டைட்டில் ஆஃப் விக்ரமாதித்யா. அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணுறாருன்னா விக்ரமாதித்யா அப்படிங்கிற டைட்டிலை ஹி இஸ் அஸ்யூமிங். ஓகே, ஸோ இவரை பற்றி நமக்கு எதில் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹ்ருலி அயன் பில்லர் ஆஸ் டேர்ம்ட் அப் அந்த வேர்டு ஆஃப் சந்தா. சந்தாங்கிற அந்த வார்த்தை இருக்குது. மேபி சந்தா இஸ் மேபி ஆஃப் சந்திரகுப்தா ஒன் ஆல்சோ, பட் ஹிஸ்டாரியன்ஸ் ஆர் கிவிங் மேக்ஸிமம் கிரெடிட் டு த சந்திரகுப்தா டூ. ஏன்னு தெரியல. சந்திரகுப்தா டூ பீரியடில் தான் இந்த மெஹ்ருலி அயன் பில்லர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. அவரை பற்றி அந்த எழுத்து இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மெஹ்ருலி அயன் பில்லரில் இவரை பற்றி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்னாஸ், 9 ஜெம்ஸ் இவரோட கோட்டில் தான் இருக்காங்க. அந்த 9 ஜெம்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசா, காஷ்யப்பனா, ஓகேங்களா, வராகமீரா, அமரசிம்ஹா, தன்வந்திரி. ஸோ இவங்க அட்லீஸ்ட் வந்து யார் யாரை தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசாவை தெரியணும், அமரசிம்ஹாவை தெரியணும், ஓகேங்களா, தென் தன்வந்திரி தெரியணும், வராகமீரா தெரியணும், அஸ்ட்ராலஜர் இவர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அதோ பாருங்கள் பேர்லேயே இருக்கு பாருங்கள், வேதாள், விக்ரமாதித்யன் வேதாள். ஓகேங்களா? ஈ இஸ் நோன் ஃபார் மேஜிக். ஓகே, விக்ரம் வேதாள். ஓகே, வரருச்சி இது இது. ஓகேங்களா? ஸோ வராக மீராவை தெரியணும், காளிதாசாவை தெரியணும். ஸோ இந்த அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தன்வந்திரி இஸ் நோன் ஃபார் மெடிசன். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இந்த 5-6 பேரையாவது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்னென்ன புக்ஸ் எழுதுனாங்க, அவங்களோட ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிறத லைட்டாக, அண்ட் தே ஆர் அசோசியேட்டட் வித் வாட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வராகமீரனா அஸ்ட்ராலஜர், காளிதாசா பிளே ரைட்டர். ஓகேங்களா? அட்லீஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈ ஆல்சோ ஹாவ் சம் கான்குவஸ்ட். ஓகேங்களா? வார் மூலமாகவும், அதுக்கப்புறமா வந்து இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங் இஸ் டிப்ளமசி த்ரூ மேரேஜஸ். ஓகேங்களா? வார் மூலமாக அப்படின்னும் பொழுது இஸ் டிஃபீட்டிங் த சாக்கா, லாஸ்ட் ரிமைனிங் வெஸ்டர்ன் சத்ரப்ஸ். சாக்கா, வெஸ்டர்ன் சாக்கா ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரசிம்மா 3 அவரை வந்து டிஃபீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இஸ் அஸ்யூமிங் த டைட்டில் சாக்காரி. ஓகேங்களா? சாக்காரி அப்படிங்கிற அந்த டைட்டிலை இஸ் அஸ்யூமிங் ஃபார் ஹிம்செல்ஃப், சாக்காரி. அண்ட் தென் த்ரூ மேரேஜ் அலையன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவரும் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இவருடைய
டாட்டரை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கறதன் மூலமாகவும் இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் பெருக்கிக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இஸ் மேரியிங் அ நாகா பிரின்ஸ், ஓகேங்களா, குபேர நாகா அப்படிங்கிற ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா இவர். அதுக்கப்புறம் இவருடைய டாட்டர் பிரபாவதி குப்தாவை இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ரசேனா 2 அப்படிங்கிற ஒரு வாக்காட்டகா கிங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு. வாக்காட்டகா கிங், ஓகே. ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் த ஆந்திரா சைடில் வந்து சாத்தவாக்னாஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க யார் அப்படின்னு ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ரூல் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்ஷவாகுஸ். மகாராஷ்டிரா சைடில் இவங்க வந்து ரூல் பண்ணுவாங்க, வாக்காட்டகாஸ் ரூல் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ வாக்காட்டகாஸ் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த சைடில் ரூல் பண்ணுற எம்பையர் தான் வந்து வாக்காட்டகாஸ். ஸோ அவங்களுக்கு இவரோட டாக்டரை கொடுக்குறாங்க வித் ருத்ரசேனா 2. ருத்ரசேனா 2 வந்து கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷங்கள்லேயே வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ பிரபாவதி குப்தா இஸ் அ வர்ச்சுவல் ரூலர், ஓகேங்களா. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள வந்து ஒரு நியமனம் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஹீ இஸ் இன்டைரக்ட்லி கண்ட்ரோலிங், ஓகேங்களா. ஒரு ப்ராக்சி மாதிரி வந்து தே ஆர் இன்டைரக்ட்லி கண்ட்ரோலிங், இஸ் இன்டைரக்ட்லி கண்ட்ரோலிங் தட் கிங்டம் ஆல்சோ. ஸோ அந்த டிப்ளமசி மூலமாகவும் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெருகுது. ஆட்டோமேட்டிக்கலி வெஸ்டர்ன் சாத்ரப்ஸ் அவரையும் வந்து அந்த ருத்ர சிம்மா 3யும் வந்து டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, குஜராத்தோட போர்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரேட் வந்து இவருக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அகெயின் தே ஆர் அந்த கிங்டம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அவங்களுடைய எக்கனாமிக்கல் அந்த இதுவும் இம்பார்ட்டன்ஸும் வந்து பெருக ஆரம்பிக்குது, ஓகேங்களா. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியணும்னா, ஃபாஹென். இது வந்து 2025 கேள்வி, ஓகே. ஃபாஹென் எந்த டைமில், யாரோட டைமில் வந்தார் அப்படின்னா, சைனீஸ் ட்ராவலர் ஃபாஹென் கேம் டியூரிங் த டைம் ஆஃப் சந்திரகுப்தா 2, ஓகே. அப்போ அவர் எதன் இதில் வராரு, எந்த நோக்கத்தோடு வராரு ஃபாஹென் அப்படின்னா, புத்தாவுடைய லேண்டில் போயிட்டு புத்திசமை படிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு வராரு ஃபாஹென். எதன் மூலமாக, எந்த வழியாக வராரு, வரும்போது தரை மார்க்கமாக வராரு, ஓகேங்களா, போகும்போது கடல் மார்க்கமாக போகிறாரு, ஓகே. ஸோ வராரு, புத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, படிக்கிறாரு, எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஃபுகுகி அப்படிங்கிற அந்த புக்கை எழுதுறாரு, ஃபுகுகி, ஓகே. ஸோ அந்த புக்கு எழுதுறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் கிளம்புறாரு. அந்த புக்கில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் குப்தாஸ் பற்றி, சொசைட்டி ஆஃப் குப்தாஸ் பற்றியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்டச்சபிலிட்டியை பற்றி அவர் சில வார்த்தைகளை எழுதிட்டு போகிறார். அன்டச்சபிலிட்டி, சண்டாலா அந்த அவங்கெல்லாம் வந்து இருக்காங்க, வெளியே இந்த அவுட்ஸ்கர்ட்ஸில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரெஃபரன்சஸ் ஆர் தேர் இன் ஃபாஹென் புக், ஓகேங்களா. யுவான் ஸ்வாங்கும் அந்த மாதிரி அன்டச்சபிலிட்டியை பற்றி எழுதிட்டு போகிறார், இவரும் எழுதிட்டு போகிறார். ஆனால் என்னதான் சந்திரகுப்தா 2 டைமில் வந்திருந்தாலும் சந்திரகுப்தா 2 அப்படிங்கிற அந்த பேர் அவர் எழுதலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரோட ரெக்கார்டில் ஃபாஹென் சந்திரகுப்தா 2-ஐ பற்றி எழுதலை. சந்திரகுப்தா 2 டைமில் வந்தார், அவ்வளோதான், ஓகேங்களா. பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்ததுன்னா அது தப்பு, ஓகே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சந்திரகுப்தா 2ல் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான நிகழ்வுகள் நடக்குது, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமாரகுப்தா. குமாரகுப்தா இஸ் known ஃபார் one important thing which is construction of Nalanda University. நலந்தா யூனிவர்சிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் கார்த்திகேயா டைப் ஆஃப் காயின்ஸ், ரிலீஸிங் கார்த்திகேயா காயின்ஸ், ஓகேங்களா. பீகாக் இருக்க மாதிரி, பின்னாடி பீகாக் இருக்கிற மாதிரிலாம் அவர் வந்து காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ கார்த்திகேயா வர்ஷிப், கந்தா வர்ஷிப், அந்த இதனால தான் வந்து அந்த எஃபெக்ட்னால தான் அவரோட பையனுக்கு ஸ்கந்தகுப்தான்னு கூட பேர் வச்சிருக்கலாம், ஓகேங்களா. ஸோ குமாரகுப்தா, நலந்தா யூனிவர்சிட்டி, கார்த்திகேயா காயின்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவருடைய காயின்ஸில் வந்து அப்பர்த்திகா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்வின்சிபிள் அப்படிங்கிற அர்த்தம், ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அஸ்வமேதா சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தா வந்து
இவரோட டைமில் கிங்டம் வந்து கொஞ்சம் ரிவர்ஸலை வந்து சந்திக்குது பிகாஸ் ஆஃப் ஹூனாஸ் இன்வேஷன். ஹூனாஸ் இன்வேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹூனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹ்ரகுலா. ஓகேங்களா, மெஹ்ரகுலா இஸ் ஆல்சோ நோன் ஃபார் பர்சிக்யூஷன் ஆஃப் புத்திஸ்ட். ஓகே, மெஹ்ரகுலா வராரு, அந்த ஹூனாஸ் வராங்க. ஸோ இன்வேஷன் நடக்கிறதுனால கொஞ்சம் வந்து பாதிப்பை சந்திக்குது குப்தா எம்பையர். ஓகே, அண்ட் ஸ்கந்தகுப்தா இஸ் ரெசிஸ்டிங். ஓகேங்களா, அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா வரவங்களால இவரோட எஃபெக்டிவாக இவருக்கு ஈக்குவலாக வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஓகே, அண்ட் தென் இஸ் ஆல்சோ அசியூமிங் டைட்டில்ஸ் லைக் கர்ம ஆதித்யா. ஓகேங்களா, ஸ்கந்தகுப்தா இஸ் ஆல்சோ அசியூமிங் டைட்டில்ஸ் லைக் கர்ம ஆதித்யா. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக எப்போ வந்து இது டிக்ளைன் ஆகுது, இந்த குப்தா எம்பையர் எப்போ வந்து எந்த ஃபேஸில் வந்து டிக்ளைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 ADயில் டிக்ளைன் ஆகுது. ஓகே, லாஸ்ட் குப்தா ரூலர் யார், லாஸ்ட் நோன் குப்தா ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா அப்படிங்கிறவர் தான் வந்து லாஸ்ட் நோன் குப்தா ரூலர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் டீட்டெயில்ஸ் விச் யூ ஹாவ் டு நோட் டவுன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸில் குப்தா வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறாங்க. கம்பேரிங் டு மௌரியா தேவர் டீசென்ட்ரலைஸ்ட். ஓகேங்களா, பிகாஸ் மௌரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தியக்ஷாஸ் அப்படிங்கிறவங்க ரூல் பண்ணாங்க, அவங்கள வச்சு ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 27 அத்தியக்ஷாஸ் இருந்தாங்க. ஓகேங்களா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பியூரோக்ராட்டிக் அந்த இது இருந்துச்சு. ப்ராவின்சஸை கரெக்டாக பிரித்தாங்க. ஸ்பை சிஸ்டம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அஸ்தசாஸ்திரா மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பட் குப்தாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து they were not that much centralized. Okay, every decision was not taken based on the central authority, but comparing to other things they were centralized. Politically they were centralized, that's all. ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் they are somewhat decentralized தான். ஓகேங்களா, ஸோ அதில் அந்த அதிகாரிகள் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகா பிரதிஹாரா அப்படிங்கிறவர் தான் வந்து யாருன்னா சீஃப் ஆஃப் பேலஸ் கார்ட். அண்ட் பிரதிஹாராஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரெகுலேட்டட் கோர்ட் செரமனிஸை ரெகுலேட் பண்ணுறவங்க பிரதிஹாரா. அதுக்கப்புறமா தான் இவங்க கிட்டேருந்து ஆரம்பித்தது தான் மேபி பிரதிஹாரா டைனாசிட்டியாக இருக்கலாம். ஓகேங்களா, பிரதிஹாராஸ் டைனாசிட்டி. அண்ட் தென் இது சண்டி விக்ரகா, அது மினிஸ்ட்ரி ஆஃப் வார் அண்ட் பீஸ் அண்ட் ஆல்சோ ஃபாரின் அஃபேர்ஸ் எல்லாமே. அண்ட் தென் பிலுபத்தின்னு இருக்குல்ல, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். அஸ்வ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்ஸ்னு அர்த்தம், ஹெட் ஆஃப் ஆர்சஸ். அதுக்கப்புறம் நர அப்படின்னா வந்து மனுஷன் அர்த்தம். ஓகேங்களா, நரசிம்மா அப்படின்னு வந்து நம்ம அவதாரமில் சொல்கிறோம்ல, அது என்ன அர்த்தம்னா சிம்ம முகம் மனுஷன் உடம்பு, அதுதான் நரசிம்ம அவதாரம். ஓகேங்களா, நர அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், மனுஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபுட் சோல்ஜர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபுட் சோல்ஜர்ஸ் இவங்களுடைய அந்த ஹெட்ஸை தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. பிலு அப்படின்னா எலிஃபெண்ட், அஸ்வ அப்படின்னா ஆர்ஸ், அதுக்கப்புறம் நர அப்படின்னா வந்து ஃபுட் சோல்ஜர்ஸ். ஓகே, ஸோ ஹெட்ஸ் ஆஃப் தோஸ். நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இது எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்தியிலேருந்து வைஷ்யா, வைஷ்யாவுக்கு அப்புறம் வைஷ்யா ரெண்டாக பிரியுது. என்ன அப்படின்னா வந்து வித்தீஸ், அப்புறம் வில்லேஜ் வந்து கிராமா. ஓகேங்களா, ஸோ புக்தியை வந்து யார் வந்து ஹெட் பண்ணுறா அப்படின்னா உபாரிகாஸ் தான் வந்து புக்தியை வந்து ஹெட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வைஷ்யாஸை வந்து ஹெட் பண்ணுறது விஷ்யபதி வந்து ஹெட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வித்தீஸ், அதுக்கப்புறமா அது வந்து ரெண்டாக பிரியுதுல. அது இப்போ அர்பன் டைப்பில் இருந்தது அப்படின்னா வந்து யாருன்னா நகரசேஸ்தீஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரூல் பண்ணுவாங்க. மர்ச்சன்ட் கில்டோடைய ஹெட் அவர் தான். ஓகேங்களா, நகரசேஸ்தி. அதுக்கப்புறம் இது கிராம வந்து யார் இது பண்ணுறாங்கன்னா வந்து கிராமபதி. ஓகே, ஸோ அவங்க வந்து ஹெட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட இதில் எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஷியல் லேண்ட் ஹோல்டிங் கிளாஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு பேர் வந்து மகாட்டாராஸ், அதுக்கப்புறம் கிராமிகா, அப்புறமா வந்து குடும்பிகா இப்படிங்கிற பேர்லாம் இருக்குது. ஓகேங்களா, இன்ஃப்ளூயன்ஷியல் லேண்ட் ஓனிங் கிளாஸ். ஓகேங்களா, அப்புறமா வந்து சேத்ரா அப்படிங்கிறது வந்து கல்டிவேபிள் லேண்ட். ஓகேங்களா, சேத்ரம். ஓகே, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு கிருஷி பாலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா
சாரி ஸ்ரீனிபாலான்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ரீனி அப்படின்னா வந்து கில்டுன்னு அர்த்தம். கில்டுக்கான சோல்ஜர்ஸ் அவங்கள தான் வந்து ஸ்ரீனிபாலா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரேரியன் அந்த அந்த இரிகேஷன் டேக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேக்ஸஸில் இந்த வார்த்தைங்களாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதில் இரண்யான்னு இருக்கா, இரண்யா அப்படின்னா வந்து கோல்டுக்கான டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். விஸ்தினா ஃபோர்ஸ்ட் லேபர், இது பிவைக்யூ. ஓகேங்களா, விஸ்தி அப்படிங்கிறது ஃபோர்ஸ்ட் லேபர். அதுக்கப்புறம் பலி, பாகா, போகா இதெல்லாமே வந்து கிங்குக்கான அந்த டேக்ஸு. ஓகே, இது வந்து பலி அப்படிங்கிறது வந்து வேதிக் பீரியட்லேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கும் குப்தன் டைமுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதிக் பீரியடில் பலி அப்படிங்கிறது ஒரு வாலண்டரி டேக்ஸ். யாரால் முடியுமோ, கிங்குக்கு யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த பலியை கொடுத்தா போதும். ஆனால் குப்தா பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபோர்ஸ்டு டேக்ஸ். ஓகேங்களா, கம்பல்சரியாக நீங்கள் பலி கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா, ஸோ பலி, அப்புறம் பாகா, அப்புறம் போகா இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சதுலேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் கொடுக்குற மாதிரி வரும். ஓகே, ஸோ பாகா, போகா அண்ட் தென் உப்பாரிக்கா அப்படிங்கிறது வந்து டிரான்சிட் டேக்ஸ், சுல்கா அப்படிங்கிறது வந்து கஸ்டம்ஸ் டேக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு குப்தாஸ். ஓகேங்களா, அண்ட் தென் சொசைட்டி குப்தாவில் எப்படி இருந்துச்சு, குப்தன் சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த தர்மசாஸ்திரா ரூல்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் ஃபார் அப்பர் கிளாஸஸ். அண்ட் தென் அப்போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விடோ ரீமேரேஜ் கிடையாது, விடோஸ் ரீமேரேஜ் பண்ண முடியாது. சதி அந்த ப்ராக்டிஸ் வந்து வந்ததுக்கான இல்லை பண்ணதுக்கான இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடன்ஸ் நமக்கு இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானுகுப்தாஸோடைய ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, அந்த ஈரான் இன்ஸ்கிரிப்ஷனில் நமக்கு வந்து சதி ப்ராக்டிஸுக்கான அந்த இது எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் அந்த அன்டச்சபிலிட்டி இருந்ததுக்கான எவிடன்ஸ் ஃபாஹைன் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அண்ட் தென் ஜஸ்டிஸ் எப்படி இருந்திருக்கு, ஜஸ்டிஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, மகாதண்டநாயக்கா சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா, அதே வேலையை ப்ராவின்ஸ் லெவலில், ஓகேங்களா, புக்தி, அதாவது ப்ராவின்ஸ்னால் புக்தி லெவலில் உப்பாரிக்காஸ் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வைசியா லெவலில் விஷ்யபதிஸ் பார்த்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜஸ்டிஸ் அந்த இதுவுமே வந்து கொடுக்கப்படுது. ஓகே, அண்டு தேர் வாஸ் சம்வாட் லீனியன்ட் ஜஸ்டிஸ் கொடுத்ததில். அண்ட் தென் ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸுக்கு வந்துடுவோம். கொஸ்டின்ஸில் த ரூலர் வித்யாசக்தி அப்படிங்கிறவர் ரூலர் டியூரிங் த பீரியட் ப்ரிசைடிங் டு த குப்தா ஏஜ் அப்படிங்கிறது 319. ஸோ அதுக்கு முன்னாடி இவர் வாழ்ந்திருக்கார். இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டைனாசிட்டி அப்படின்னா இது வாக்காட்டகாஸ். ஓகேங்களா, வாக்காட்டகாஸ் ரூலர். ஓகே, ஹி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் வாக்காட்டகா ரூல். விச் அமங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் த மெம்பர் ஆஃப் கோட்டி வர்ஷா இன் த குப்தா பீரியட். கோட்டி வர்ஷா அப்படிங்கிறது என்னென்னா, அக்கார்டிங் டு தாமோதர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, அதில் அந்த அர்பன் ஏரியா இருக்குல்ல, அதை வந்து ஒரு 4 பேர் கொண்ட குழு வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸை அவங்க தான் எடுப்பாங்க. ஓகே, அதில் யார் இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தவாகன் அப்படிங்கிறது வந்து கேரவானோட ஹெட் ஆஃப் கேரவான். அண்ட் தென் கயஸ்தா அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரைபோட ஹெட் ஆஃப் ஸ்க்ரைப். அதுக்கப்புறமா வந்து குலிகா அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட்மேனோட ஹெட். பிரதம அப்படின்னா வந்து இம்பார்ட்டண்ட், ஃபர்ஸ்ட் அமங் அப்படிங்கிறது தான் பிரதம. இப்போ பிரதம கயஸ்தா அப்படிங்கிறது லீடர் ஆஃப் கயஸ்தா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் கயஸ்தா. அண்டு பிரதம குலிகா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் குலிகாஸ். ஓகேங்களா, ஸோ கிராஃப்ட்மேன். இப்போ இது மகாட்டரா அப்படிங்கிறது யார், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவங்க வந்து ஒரு லேண்ட் ஓனிங் கம்யூனிட்டி. அவங்க எங்கே இருப்பாங்க, இப்போ வில்லேஜில் இருப்பாங்க. ஸோ நகரத்தில் இவங்க இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, அப்போ 3 பேர் இங்கே இருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி யார் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. ஸோ மகத்தரா, ஆனால் வந்து மகரட்டா. ஆனால் யார் வந்து அப்போ இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரசேஸ்தி. ஓகேங்களா, அந்த ஹெட் ஆஃப் கில்டு, ஹெட் ஆஃப் கேரவன், ஹெட் ஆஃப் ஸ்கிரைப்,
ஹெட் ஆஃப் கிராஃப்ட்ஸ்மேன். இவங்க 4 பேர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டி வர்ஷா அப்படிங்கிற அந்த இதுவை ரூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ், அர்பன் டிசிஷன்ஸை எடுக்கிறாங்க. ஓகே, இது எதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு? தாமோதர் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நாராயண் பண்டிட் ஹிதோபதாசா இஸ் கன்சிடர்ட் டு பி த அனதர் வெர்ஷன் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ். ஓகேங்களா, அதோடைய இன்னொரு வெர்ஷன் தான். ஓகே, அண்ட் தென் லீலாவதி அப்படிங்கிறது வந்து பாஸ்கரா 2 எழுதுன மேக்ஸ் சம்மந்தப்பட்ட புக்கு லீலாவதி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பிரகத் சம்ஹிதா, அதுக்கப்புறம் பஞ்சக சித்தாந்தா. இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டது. வராக மீரா எழுதுன அஸ்ட்ராலஜி. ஓகேங்களா, அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட புக்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் ப்ராப்பர்லி மேட்ச்டு? மெகஸ்தனிஸ் இண்டிகா தான், அஸ்வகோஷா வந்து புத்த சரிதா தான். ஸோ பனனி இருக்குது பார்த்தீங்களா, பனனி இஸ் நாட் மகாபாஷ்யா. மகாபாஷ்யா எழுதுறது யாரு அப்படின்னா இட் இஸ் பதஞ்சலி நாட் பனனி. பனனி அப்போ என்ன எழுதுறாரு? அஷ்டத்யானி எழுதுறாரு. ஸோ திஸ் சி இஸ் ராங். ஓகேங்களா, அப்போ ராங் தான் கேட்குறாங்க. ஸோ சி இஸ் த ஆன்சர் ஹியர். அண்ட் விஷாகதத்தா வந்து முத்ரா ராட்சசா எழுதுறாரு. ஓகேங்களா, முத்ரா ராட்சசா அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் மினிஸ்டர்ஸ் ரிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, முத்ரா ராட்சசா. It tells the story about how Chandragupta Maurya has captured the power with the help of a minister who is known as Chanakya. ஓகேங்களா, சாணக்கியாவோட உதவியால் எப்படி சந்திரகுப்த மௌரியா கேப்சர் பண்ணுறாரு பவரை அப்படிங்கிறது இந்த முத்ரா ராட்சசா. விஷாகதத்தா எழுதிய முத்ரா ராட்சசா. இது எந்த டைமில் எழுதுறாரு? குப்தா டைமில் எழுதுறாரு. ஓகே, அஷ்டத்யானி ஆஃப் பனனி, மகாபாஷ்யா ஆஃப் பதஞ்சலி and Kashika Vitri of Jaya Aditya deals with principles of grammar. அப்போ இந்த புக்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற 2 புக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த புக்கும் கிராமர் புக்கு தான். யார் எழுதுறது அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, who among the following kings described in an inscription, இது வந்து குப்தா டைமில் இருந்தது, being supreme, the cause of prosperity of the good and the destruction of the bad அப்படின்றதெல்லாம் யார், எந்த கிங் வந்து சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் சமுத்திரகுப்தா. ஓகேங்களா, who among the following was the author of famous Allahabad pillar inscription relating to Samudragupta? It is Arisena. Which one of the following statements about Allahabad inscription is correct அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, it clearly presents the Gupta empire as a epicenter of complex web of varied political relations. ஓகே, இதுதான் வந்து எந்த ஒரு ஃபேக்டும் இல்லாமல் பார்க்கும்போது கரெக்ட் மாதிரி தெரியுது. அப்போ மேக்ஸிமம் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, மற்ற எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஃபேக்ட் இருக்குது. லைன் 15, லைன் 23, லைன் 20, இதில் இந்த ஃபேக்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ ஈஸிலி வி கேன் எலிமினேட். இந்த லைன் 15, 20, 23 இருக்குங்கிறதுக்காக பயந்துட தேவையில்லை. அவங்க கரெக்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. காம்ப்ளெக்ஸே இல்லாமல் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் மேலே இருக்குது, அதுதான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் நம்ம படிச்சிருவோம். இட் ரெஃபர்ஸ் டு கேப்சரிங் ஆஃப் கிங் கோட்டா ஃபேமிலியை பற்றி 15 சொல்லலை. சமுத்திரகுப்தா வைலண்ட்லி எக்ஸ்டர்மினேட்டிங் த நம்பர் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ஆரியவர்த்தா, எக்ஸ்டர்மினேட் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க, லைன் 23ல சொல்லலை. இட் ரெஃபர்ஸ் டு த ரூலர்ஸ் ஆஃபரிங் ட்ரிபியூட் ஒபேயிங் த ஆர்டர்ஸ் ஆஃப் குப்தா கிங், இதை பற்றி சொல்கிறாங்க, லைன் 20ல ஆனால் இதை சொல்லலை. அப்போ ஒவ்வொரு லைனும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா சார் அப்படின்னா அது தேவையும் இல்லை. ஓகேங்களா, அவங்களே இந்த மாதிரியான க்ளூவை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் உங்களை அப்போ என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல் கொஸ்டினையும் படிக்கிறீங்களா, இல்லை இந்த லைன் 15, 20, 23 இருக்கிறத பார்த்து பயந்துடுறீங்களா? ஆல்ரெடி ஹிஸ்ட்ரினா ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும், அதுவும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா இன்னும் பயமாக இருக்கும். அப்போ அந்த பயத்தை அவங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்ண விடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பயம் இல்லாமல் ஒரு வாட்டி பாருங்கள். அப்படியும் தெரியலையா, யூ கேன் ஸ்கிப் த கொஸ்டின். அப்படி இல்லைனா இந்த மாதிரியான க்ளூஸ் இருக்கும்போது துணிஞ்சு யூ கேன் டெஸ்ட் த ஆன்சர்ஸ். ஓகேங்களா, so Fahin's mission to India was to learn about the administrative system of Gupta king. Learn about the administrative system of Gupta king na Chandragupta II பத்தி ஏன் இல்லை?
Understand the social position of women during the Gupta period. Visit of Buddhist institutions and collect copies of Buddhist manuscripts. Get full knowledge about the condition of peasants during the period of Gupta king. இந்த ஏஓ பிஓ டிஓ எதுவும் கிடையாது. புத்திசமை அவர் வந்து பார்க்கணும், படிக்கணும், புத்தர் வாழ்ந்த இடத்துல வந்து புத்திசம் எப்படி இருக்குது அதை படிக்கணுங்கிறதுக்காக வந்தவர். ஓகேங்களா? ஸோ சி இஸ் த ஆன்சர். Fahin the Chinese pilgrim traveled to India during the reign of 2025ல கேட்டது சந்திரகுப்தா 2. ஓகே, அப்போ மெயினாக ஹிஸ்ட்ரியை இல்லை ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எதுக்காக பயம் இருந்தாலும் படிக்கணும் அப்படின்னா திடீர்னு இந்த மாதிரி கொஷின் கேட்டுருவாங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த கொஷின் தெரியணும், நியாயமாக தெரியணும். ஓகேங்களா? அப்போ இப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியே நீங்கள் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரிவைஸே பண்ணலன்னா இந்த மாதிரியான ஃபேக்ட்லாம் நீங்கள் வர கொஸ்டின்ஸை நீங்கள் விட்டுருவீங்க. அப்போ இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரதான நோக்கமாக இருக்கணும். ஓகேங்களா? Which one among the following statements about the coins of Gupta period is correct? The observe and reverse both had only king's portrait அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. Observe and reverse both had only the image of deity அப்படின்னா அதுவும் கிடையாது. The observe generally had a king's portrait and reverse had an image of deity or a motif. Observe generally had a king's portrait and reverse always had a date அப்படின்னா இதுவும் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் வில் ஆட்டோமேட்டிக்லி கம். சி இஸ் த ஆன்சர் ஹியர். ஓகே, த ஏஜ் குப்தா ஏஜ் கில்டு ஃபார்ம் த மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் கில்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் இன் கமர்ஷியல் எபிசென்டர்ஸ். ஓகே, அதுதான் கில்டுனா என்ன அப்படின்னா அது ஒரு மர்ச்சன்ட் இல்லை கமர்ஷியல் சென்டர்ஸ். அது which one among the following cities was the producer of silk cloth under Gupta reign? Na Varanasi. ஓகேங்களா? வாரணாசி one of the important silk cloth centers. Which one among the following was official language of Gupta period? Classical period for Sanskrit. Okay, so Sanskrit is the answer. Official language is Sanskrit for Guptas. The University of Nalanda was set up by which Gupta ruler? It is Kumaragupta I. Among the precious stones, the most extensive foreign trade during the Gupta age was that of diamonds. Diamonds தான் அங்கே எந்த அளவுக்கு இவங்க டைமண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தினாரில் இவங்க நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ சம்பாதிக்கிறதுனால ஹை லெவல் ஆஃப் கோல்டு காயின்ஸ் கேன் பி கிவன் டியூரிங் த குப்தா பீரியட். ஓகேங்களா? ஸோ ரெயின் ஆஃப் கோல்டு அப்படின்னு வந்து ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க டியூரிங் த பீரியட் ஆஃப் குப்தா டைம். ஓகே, with reference to the period of Gupta dynasty in ancient India, the towns Kantasala, அதுக்கப்புறம் சவுல், கடூரா, இதெல்லாம் எது? it is well known for ports handling foreign trade. ports handling foreign trade இது 2020ல கேட்ட கொஸ்டின். The brick temple of Bithargaon near Kanpur is noted for its technique and architectural beauty. இது எந்த பீரியடில் கட்டப்படுது அப்படின்னா குப்தா பீரியடில். இங்கே குஷானா பீரியட் இருக்குது, அப்புறம் மௌரியான் இருக்குது, அப்புறம் ஹர்ஷவர்தனா பீரியட் இருக்குது. குஷானா பீரியடையும் மௌரியா பீரியடையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி டெம்பிள்னு வந்தால் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா பேஸாக ஒரு டெம்பிள் கட்ட ஆரம்பிக்கிறதே எப்படின்னா 3rd century BC-லேருந்து தான், குப்தா டைம்லேருந்து தான் அது ஆரம்பிக்குது. அவ்வளோதான். அப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பித்தர்கவுன் பிரிக் டெம்பிள் வந்து இட் இஸ் குப்தா டெம்பிள். ஓகே, ஹர்ஷவர்தனான்னு இருக்கா, ஹர்ஷவர்தனா பீரியட்லையும் கட்டியிருக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் வந்து நம்மளுக்கு ஃபேமஸாக ஒரு டெம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்தாஸில் தான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஓகே, அதனால் நீங்கள் அதுக்கு போகலாம். ஓகேங்களா? அதுதான் ஆன்சரும் கூட. பட் ஐ எம் சேயிங் குஷானா அண்ட் மௌரியான் வந்துச்சுன்னா ஈஸிலி யூ கேன் எலிமினேட் தோஸ் ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பிள் ஆர்கிடெக்சர். The famous terracotta image of river Ganges and Yamuna from the Gupta period have been found in Hichatra. Okay. Which one of the following statement about Chandragupta II is not correct? Not correct ன்னு கேட்குறாங்க. Chandragupta II not correct. Kalidasa, Amarasimha were famous scholars in his court. இது correct.
He expanded his kingdom both through matrimonial alliance and conquest. இதுவும் கரெக்ட், நம்ம பார்த்தோம். He married the Naga prince, Gupera Naga. இதுவும் கரெக்ட். He married his daughter Prabhavati Gupta to Ahom prince அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தப்பாகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ யார் அப்படின்னா ருத்ரசேனா டு வாக்காட்டகா பிரின்ஸ். ஸோ டி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? With reference to forced labor in India during the Gupta period, which one of the following statement is correct? It was considered விஸ்தி. அவங்களே சொல்லிட்டாங்க forced laborனா என்ன, விஸ்தி அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? அதில் எதுன்னு கேட்குறாங்க. forced laborனாலே பேர்லேயே தெரியுது. ஓகேங்களா? ஃபோர்ஸ் பண்ணி லேபர் பண்ண வைக்கிறாங்க. It was considered a source of income for the state, a sort of tax paid by the people. Okay. It was totally absent in the Madhya Pradesh and Kathiawar region of Gupta Empire. Gupta Empireக்குள்ளே இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ்லையும் கத்தியவார் பீரியட்லையும் ரீஜன்லையும் ஏன் அவங்களுடைய ஒரு டேக்ஸை வந்து டோட்டலி ஆப்சண்ட்டாக இருக்கணும்? டோட்டலி ஆப்சண்ட்டுங்கிற இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் வேர்ட் and which you can eliminate using. The statement can be eliminated. The forced labor was entitled to weekly wages. பேரே வந்து forced labor. ஓகேங்களா? அது ஏன் வீக்லி வேஜ் டெய்லி வேஜ்லாம் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுவும் தப்பு. த எல்டஸ்ட் சன் ஆஃப் த லேபர் வாஸ் சென்ட் ஆஸ் அ ஃபோர்ஸ்ட் லேபரர் அப்படின்னா இதுவும் தப்பு. ஓகேங்களா? எல்டஸ்ட் சன், யங்கஸ்ட் சன் இப்படிலாம் அவங்க பாரபட்சம் பார்க்குறது இல்லை. ஃபோர்ஸ்ட் லேபர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் எது? எல்லாமே ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட். இது மட்டும்தான் ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். இட் வாஸ் கன்சிடர்ட் அ சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் அ ஸ்டேட் அண்ட் அ சார்ட் ஆஃப் டேக்ஸ் பெய்டு பை த பீப்புள். அவங்களோட உடல் உழைப்பை வச்சு அவங்க அந்த டேக்ஸை பே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் பே பண்ணாங்க. அந்த டேக்ஸுக்கு பேர் கடமை. ஓகேங்களா? அது சார்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் லேபர். ஓகே, ஸோ ஏ இஸ் த ஆன்சர். The ancient Indian medical treatise for horses, Ashwasastra, Ashwana horse நம்ம சொன்னோம், is attributed to which one of the following persons? It is Sage Salihotra. ஓகேங்களா? இவங்க தான் ஆன்சர். இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் தன்வந்திரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஜெனரல் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா, நோட்டட் ஃபிசிஷியன் இன் த கோர்ட் ஆஃப் சந்திரகுப்த விக்ரமாதித்யா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்திரகுப்தா 2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? வேற யாரும் நினச்சிடாதீங்க. A famous dramatist who lived during the time of Harsha, none of the above. B is the answer. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு ஃபிசிஷியன், சந்திரகுப்தா 2 டைமில் வாழ்ந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ which of the following statement is are correct? Bakshali manuscript written in the Katha language, old Prakrit language, using the Sharda script, deals with the topics such as fraction, square roots, arithmetic, geometric progression. In the field of geometry, Aryabhatta described the various properties of a circle giving a very accurate value of pi correct to 4-digit places. இது ரெண்டுமே கரெக்ட். ஓகேங்களா? ஷரங்த சம்ஹிதா இஸ் அ இம்பார்ட்டண்ட் டெக்ஸ்ட் ஆன் பொலிட்டிக்கல் சிஸ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பொலிட்டிக்கல் சிஸ்டம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் இது தப்பாகுது. ஸோ சி இஸ் த ஆன்சர், 1 and 2. ஓகே, in the Gupta age, Varahamira wrote the famous book Brihad Samhita. It was a treaty of astronomy. ஸோ ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால என்ன பெர்ஸ்பெக்டிவில் கேட்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இல்லை புக்கு அது என்ன லாங்குவேஜ், இல்லை புக்கு அது என்ன ஃபீல்டு. ஓகேங்களா? புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ், ஆத்தர், ஃபீல்டு, இந்த 4 இடம் தான் முக்கியம். அதையும் மீறி உள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸான புக்ஸை தான் கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லா புக்ஸையும் கேட்க மாட்டாங்க. அப்போ அட்லீஸ்ட் நமக்கு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியணும்? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தெரியணும். கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய இது இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பதஞ்சலி, அப்புறம் பதஞ்சலிஸ் மகாபாஷாவோ, இல்லைனா வந்து பனினியோட அஷ்டத்தியானியோ, காளிதாசோ உடைய புக்ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இல்லை வராமிராவுடைய பிரஹத் சம்ஹிதாவோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அட்லீஸ்ட் அவங்களோட ஃபீல்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காளிதாசான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கார்.
ஸோ அவர் எழுதின புக்ஸோடைய தீம்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ள என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. கமண்டகாஸ் நிதிசாரா இஸ் அ கான்ட்ரிபியூஷன் டு பொலிட்டிக்கல் மொராலிட்டி. நிதிசாராவும் சரி, அதுக்கப்புறம் அஸ்தசாஸ்திராவும் சரி, இதெல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட் கிராஃப்டை பற்றி பேசுகிற புக்ஸ். ஓகே. Which two of the following plays did Kalidasa write before writing அபிஞான சகுந்தலம்? அப்போ நம்ம டக்குன்னு என்ன பயந்துடக்கூடாது அப்படின்னா, இவர் இதுக்கு முன்னாடி என்ன எழுதினாரு, பின்னாடி என்ன எழுதினாரு நமக்கு தெரியாது அப்படின்னு பயந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு படிக்கும்போது இந்த நாளும் காளிதாசாவோட பிளே தானா அப்படின்னு பார்க்கணும். ஏன் இங்கே மேலேயே கொடுக்குறாங்க அப்படின்னா, காளிதாசாவோட பிளே இந்த நாளுமே இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். மேலே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் பிளேஸ் ஆஃப் காளிதாசா, 4 பிளே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கேள்வி வந்து கீழே இருந்திருக்கும். மேலேயே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, 4மே காளிதாசாவோட பிளே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, வெறும் காளிதாசோட பிளே எதுன்றது தான் அவங்களோட கேள்வி. ஓகே. ஸோ 1 and 2 விக்ரம உர்வசியம், அப்புறம் வந்து மாளவிகா அக்னிமித்ரம், இது ரெண்டுமே வந்து காளிதாசாவோட பிளே. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வப்ன பசவதத்தா வந்து பாஷா எழுதுனது. ஓகேங்களா? காதம்பரி வந்து பானபட்டா எழுதுனது. ஓகேங்களா? ஸோ 1 and 2 இஸ் த ஆன்சர் ஹியர். ஏ இஸ் த ஆன்சர். With reference to the scholars literature of ancient India, consider the following statement. Panini is associated with Pushyamitra Sunga. அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனினி வந்து 500 BCயில் வாழ்ந்தவர். உங்களுடைய நியூ என்சிஆர்டியில் தீம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 3 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 3rd தீமில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 3rd சாப்டரில் டைம்லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் பேஜில். அதில் பனினியோடைய டைம்லைனாக வந்து 500 BCன்னு கொடுத்துருப்பாங்க. புஷ்யமித்ர சுங்காவோடைய டைம்லைன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ஆப்ஷனை நம்மளால் எலிமினேட் பண்ணியிருந்திருக்க முடியும். புஷ்யமித்ர சுங்கா வந்து ஆஃப்டர் மௌரியா வராரு. மௌரியாஸே எப்போ தான் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 321 BCயில் தான் வராங்க. ஆஃப்டர் மௌரியா அப்படின்னா 185ல் தான் புஷ்யமித்ர சுங்கா வராரு. ஓகேங்களா? ஸோ அப்போ 500ல் வாழ்ந்தவருக்கும் புஷ்யமித்ர சுங்காவுக்கும் எதுக்குமே கனெக்ஷனே கிடையாது. யாரோட டைமில் புஷ்யமித்ர சுங்காவோட டைமில் யார் வாழ்ந்ததுன்னா பதஞ்சலி இருந்தார். ஓகேங்களா? பனினி இல்லை. ஸோ இது தப்பு. அமரசிம்மா இஸ் அசோசியேட்டட் வித் ஹர்ஷவர்தனாவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அமரசிம்மா அண்ட் காளிதாசா போத் ஆர் அசோசியேட்டட் வித் த சந்திரகுப்தா 2. ஏன்னா அவங்க 9 ஜெம்ஸில் 2 ஜெம்ஸ். ஸோ ஹர்ஷவர்தனா 2 அப்படிங்கிறதும் ஹர்ஷவர்தனான்றதும் தப்பு. சந்திரகுப்தா வந்து காளிதாசாங்கிறது கரெக்டு. ஸோ ஒன்லி 3 ஒன்லி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இயர். இல்லைனா உங்களுக்கு எது தெரிஞ்சிருந்தா போதும் எலிமினேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா 2 தெரிஞ்சிருந்தா போதும். அமரசிம்மா ஹர்ஷவர்தனா கூட இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் 2வை நீங்கள் எலிமினேட் பண்ணியிருந்தீங்கன்னா 3 ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்திருக்கும். எப்போ மாட்டியிருப்பீங்க அப்படின்னா 1 ஒன்லி 2 ஒன்லி அப்படி இருந்தால் மாட்டியிருப்பீங்க. சோமதேவா, காளிதாசா, பசவா, பில்ஹனா. சோமதேவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதா சரித் சர்கா அப்படிங்கிற அந்த புக்கை எழுதினவர். ஓகே, கதா சரித் சர்கா. அதுக்கப்புறமா வந்து காளிதாசா வந்து என்ன புக் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாளவிகா அக்னிமித்ரா. பாஷா என்ன புக் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வப்ன வசவ தத்தா. பில்ஹனா என்ன புக் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌர பஞ்சிஷிகா பில்ஹனா. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது 2023ல் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். தேவி சந்திரகுப்தா அது வந்து பில்ஹனா எழுதுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தேவி சந்திரகுப்தா வந்து எழுதுறது யார் அப்படின்னா இவர் வராகமீரா தான் எழுதுறாரு. ஓகே. ஸோ இவர் பில்ஹனா என்ன எழுதுறாருன்னா வந்து விக்ரமதேவி சரித்தம் அதை எழுதுவார். ஓகே. அண்ட் அமர மகாகாவியா நியாயசந்திர சூரி எழுதுறாரு. மிலந்த பன்கோ வந்து நாகார்ஜுனா எழுதலை. ஓகேங்களா? நாகார்ஜுனா எழுதுற நாகசேனா எழுதுறாரு. மிலந்த பன்கோ வாஸ் ரிட்டன் பை நாகசேனா.
நாகார்ஜுனா கிடையாது. அண்டு உங்களோட ஓல்டு என்சிஆர்டியில் பொறுத்த வரைக்கும் நாகசேனா ப்ராக்கெட்டில் நாகார்ஜுனான்னு இருக்கும். அது தப்பு, அது பார்க்காதீங்க. பிகாஸ் யூபிஎஸ்சியோட கீயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நியத்தி மித்ரா வந்து சோமதேவ சூரி தான். ஸோ அதனால் வந்து இது ரெண்டும் கரெக்டு, இது ரெண்டும் தப்பு. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஒன்லி 2 இயர். துட்ட கத்தோர்கச்சா அது வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா பாஷா எழுதினார். ஓகேங்களா? அட்லீஸ்ட் யார் எழுதுனதுன்னு இதை ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் லாஸ்ட்டாக யூபிஎஸ்சிக்கு முந்தின நாள் வந்து சும்மா இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு. உங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கும். மிர்ச்ச கத்திகம் வந்து சூத்ரகா. அதுக்கப்புறம் கீர்த்தன் ஜுனியா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரவி. இவர் வந்து சிம்ம விஷ்ணு பல்லவாவுடைய ஃபவுண்டர், இம்பீரியர் பல்லவாவோட ஃபவுண்டர் இருக்காங்களா, அவரோட கோர்ட்டில் வாழ்ந்தவர் பாரவி. அதுக்கப்புறம் வந்து ராவணவதா வந்து பாட்டி. ஓகே, தீஸ் ஆர் த ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட், அமரசிம்மா இஸ் த நேம் ஆஃப் அ ஃபேமஸ் லெக்சிகோகிராஃபர் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. கரெக்ட். ஓகே, ஏ இஸ் த ஆன்சர் ஹியர். Who among the following was the author of a famous Sanskrit work Mirchakatika? Mirchakatika யாரு அப்படின்னா சூத்ரகா. ஓகே, which one of the following pairs of authors and Sanskrit literature work is not correctly matched? சோமதேவா கதா சர்கா. மறுபடியும் அதே தான் வருது பாருங்க. ஒரு டைம் கடந்துட்டீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் புக்ஸ் தான் எல்லாமே, அதே தான் திருப்பி வரும். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். அஸ்வகோஷா புத்த சரிதா, பில்லனா விக்ரமதேவி சரிதா பில்லனா, காளிதாசா வசவதத்தா கிடையாது. ஓகே, காளிதாசா வசவதத்தா கிடையாது. ஸோ திஸ் ஒன் இஸ் த ராங் ஆன்சர். அப்போ டி தான், நாட் கரெக்ட்லி மேட்ச்டு டி தான். ஸோ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஓகேங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஒர்க் attributed டு த பிளே ரைட் பாஷா வந்து இது 2024 கேட்டது. ஓகேங்களா? யார் அப்படின்னா காவிய அலங்காரா வந்து பாமனா. ஓகேங்களா? ஸோ அவர் வராது. காவிய அலங்காரா பாமனா அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருப்பார். அவர் தெரியல அப்படின்னாலுமே 2 எலிமினேட் பண்ண முடியும் உங்களால். 2ல் தான் 50-50 தான் வந்து நிற்கணும் ஆக்சுவலாக. எது அப்படின்னா நாட்டிய சாஸ்திரா பரத முனின்றதும் உங்களுக்கு தெரியணும் ஆக்சுவலாக. இதுவுமே தீமுடைய பார்ட் 3 டைம் லைனில் பரதமுனியும் இருக்குது, பணினி பற்றியும் இருக்குது. ஓகே, ஸோ நாட்டிய சாஸ்திரா பரதமுனி. அப்புறம் மகாபாஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி. அப்போ இது ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா பாஷ்யா என்ன எழுதினாரு அப்படின்னா வந்து மத்தியமகா அந்த புக்ஸை தான் எழுதியிருப்பார். ஓகே, த ஒன்லி 2 known examples of cave paintings of Gupta period in ancient India. One of these is the painting of Ajanta. அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்னொன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் பாக் கேவ்ஸ். ஓகேங்களா? அஜந்தா, பாக், எல்லோரா, எலிஃபெண்டா இதெல்லாம் கொஞ்சம் என்ன ஸ்டேட்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபேமஸ் பெயிண்டிங்ஸு, ஃபேமஸ் கல்ச்சர்ஸு, யார் பேட்ரன் பண்ணது, ஓகேங்களா, இருந்ததுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெறும் என்சிஆர்டி ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகே, அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் புக்கை வந்து அந்த என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்ட்டான கேவ்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஃபேக்டாவது தெரியணும். அப்புறம் பிஒய்க்யூ தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஒய்க்யூவில் அஜந்தா, இப்போது இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அஜந்தா கேவ், ஒரு நிமிஷம், இந்த கொஸ்டின் எடுங்க. அஜந்தா கேவ் லை இன் த கார்ஜ் ஆஃப் ஓக்ரா ரிவர். ஓகேங்களா? அப்போ என்ன ரிவரில், என்ன ஸ்ட்ரீம் பக்கத்தில் சில கேவுகள், இம்பார்ட்டன்ட் கேவுகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் ஒரு படி மேலே போய் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து எந்த நேஷ்னல் பார்க் அண்ட் கேவ்ஸ் கேட்குறதுக்கு என்விரான்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க முடியாது. ஓகேங்களா? அதுவும் அது நியூஸில் இருந்திருந்தா, அப்போது ஏதாவது ஒன்று பக்கத்தில் கேவ்ஸ் இருக்குது, புத்திஸ்ட் ஆர்டிஃபேக்ட் இருக்குது அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸில் வருது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு போய் தேடி கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. ஓகே, ஸோ மற்றபடி
என்சிஆர்டியில் இருக்கிற ஃபேக்ட்டு பிஒய்க்யூவில் இருக்க ஃபேக்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணும். ஓகே, ஸோ அஜந்தா கேவ் வந்து எங்கே இருக்குது? ஓக்ரா ரிவர் பக்கத்தில் இருக்குது. அது வந்து இட் இஸ் ஒன்லி புத்திஸ்ட் இதுதான். ஓகேங்களா, பேட்டர்னேஜ் வந்து வெறும் புத்திஸ்ட் பேட்டர்னேஜ் தான் இருக்கும். 29 கேவ்ஸில் 4 சைத்தியா, அதுக்கப்புறம் 25 விஹாராஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதோட ஃபேமஸ் அந்த பெயிண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாரவிஜயான்னு ஸ்கல்ப்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயான்னு ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குங்க. அந்த மாரவிஜயா ஸ்கல்ப்சரை பார்த்தீங்க அப்படின்னா புத்தா வந்து பத்மாசன முத்ராவில் உட்காந்துட்டு இருப்பார். அவர் அதுக்கப்புறமா அவரோட கையை வந்து பூமி மேலே வச்சுருப்பார். ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பூமி ஸ்பிரஸ் முத்ரா அப்படிங்கிற அந்த முத்ராவை குறிக்குது. 2012 இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பூமி ஸ்பிரஸ் முத்ராவுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது. அது என்ன மீனிங் அப்படின்னா, நீ என்லைட்மெண்ட் ஆயிட்ட அப்படிங்கிறதுக்கு யார் சாட்சி அப்படின்னு வந்து புத்தாவை கேட்கும் பொழுது அவர் இந்த பூமாதேவி தான் சாட்சி அப்படின்ட்டு வந்து கையை வந்து பூமி மேலே வச்சு அவர் இதை சொல்லுவார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவர் மாரா வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரோட படையோடு வருவார். எதுக்குன்னா புத்தாவுடைய அந்த தியானத்தை தடுக்கிறதுக்காக. மாரா இஸ் டிபிக்டட் ஆஸ் ஒன் நாட் இட் இஸ் லைக் அ டிசையர். ஓகேங்களா, இட் இஸ் அ டிசையர். ஸோ அதை ஜெயிக்கிறாரு, மாராவை ஜெயிக்கிறாரு. அதாவது வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிசையரை அவர் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிக்கிறதுக்கான அந்த சாட்சி யார் அப்படின்னா பூமி. ஓகே, அதான் பூமி ஸ்பிரஸ் முத்ரா. இதுதான் மாரா விஜயாவோட ஸ்கல்ப்சர். பத்மாசன முத்ராவில் தரையில் கையை வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு புத்தா இருக்கும். இது ஃபேமஸான ஒரு கேவ் 26 இருக்கக்கூடிய ஒரு ஸ்கல்ப்சர், அஜந்தா கேவில் இருக்குது. அண்ட் தென் பத்மபாணி பெயிண்டிங் இருக்கும். ஓகேங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. அப்புறம் டையிங் பிரின்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங்ஸ் ஆஃப் அஜந்தா கேவ். அண்ட் தென் யார் இதுக்கான பேட்டர்னேஜ் பண்ணுறது? அஜந்தாவை யார் வந்து பேட்டர்னைஸ் பண்ணுறதுன்னா அக்ராஸ் வாக்கட்டகாஸ்லேருந்து குப்தாஸ்லேருந்து எல்லாருமே வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் மெயினாக வாக்கட்டக்கா கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹரிசேனாவுடைய மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா, அவர் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பார், ஹரிசேனாவும் பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரா வந்து புத்திசம் மட்டும் இருக்காது, புத்திசம் இருக்கும், அப்புறம் ஜெயினிசம் இருக்கும், அப்புறமா வந்து ஹிந்துவிசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இந்துவிசம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வைஷ்ணவிசமும் இருக்கும், சைவிசமும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரா கைலாசா கேவ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கேவ் 16 இருக்குது. ஓகே, அது எல்லோரா கேவ் ஸ்கூலில் தான் இருக்குது, கேவ் 16 எல்லோரா கேவ். நெக்ஸ்ட்டு வந்து ராவணா ஷேக்கிங் மவுண்ட் கைலாஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது, அதுவும் எல்லோராவில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கல்ப்சர்ஸ் அதெல்லாம். அண்ட் தென் வைஷ்ணவிசமுக்கான அந்த எவிடன்சஸும் நமக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்ஸும் இருக்குது அதே மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இது எலிஃபெண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எலிஃபெண்ட்டாலேயும் நமக்கு திரிமூர்த்தி ஸ்டாச்சு இருக்குது. திரிமூர்த்தி ஸ்டாச்சுவில் சிவா ஃப்ரண்ட்டில் இருப்பார், சைடில் பைரவா, அதுக்கப்புறம் இந்த சைடில் உமா இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ பைரவாவும் சிவாவும் மேஸ்குலைனாக இருப்பாங்க, உமா வந்து கொஞ்சம் ஃபெமினைனாக இருப்பாங்க. ஸோ திரிமூர்த்தி ஸ்டாச்சு விச் இஸ் இன் இது. ஓகேங்களா, எலிஃபெண்டா கேவ். அண்ட் தென் பாக் கேவ் இஸ் ஆல்சோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் புத்திசம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 caves, அதில் வந்து now only 5 or 4 only survived. Okay, the theme of the murals of Ajanta caves are decorative designs which include a variety of animals, trees and flowers, the portrait of various Buddhas and Bodhisattvas, the narrative scenes portraying Jataka stories. இதெல்லாம் themes of murals அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே தான். ஓகேங்களா, A is the answer. Next, consider the following historical places: Ajanta caves, Lipakshi temple, அப்புறம் வந்து சாங்ஷி ஸ்தூபா. Which one of the following places is or are also known as mural paintings அப்படின்னு போட்டிருக்காங்க. முரால் பெயிண்டிங்ஸ் வந்து சாஞ்சி ஸ்தூப்பாவில் கிடையாது. அட்லீஸ்ட் இது தெரிஞ்சிருந்தா யூ கேன் எலிமினேட் 3. அப்போ 1 கண்டிப்பாக வந்திருக்கும், 1 இருக்குது 3 இல்லை அப்படின்னா இட் இஸ்
B is the answer. Okay. So which one of the following statement is correct அப்படிங்கிறது A தான் கரெக்ட், மற்றதெல்லாம் இல்லை. பட் இந்தந்த கேவ்ஸ்லாம் இதை பற்றி படித்து வச்சுக்கோங்க. ஸ்தூபாஸ், சாஞ்சி ஸ்தூபாஸ், பாண்டுலைனா கேவ், அப்புறம் அமராவதி ஸ்தூபா. நம்ம இது ரெண்டும் நமக்கு அட்லீஸ்ட் தெரியும். பாண்டுலைனா கேவ்ஸ் எங்கே இருக்குது? கேவ் ஷைன் அப்படின்றாங்க. அப்போது அது எதை பற்றின ஷைன், எந்த வருஷம், அதாவது வந்து யார் பேட்டர்னைஸ் பண்ணது, எந்த டைனாசிட்டி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. The painting of Bodhisattva Padmapani is one of the most famous illustrated painting at Ajanta. What is Hali Sagya as depicted in Bach cave painting is? அது வந்து என்னன்னா ஒரு ஃபோக் டான்ஸ். அது ஓகேங்களா, ஒரு டான்ஸ் ஃபார்ம் அது. Consider the following statement about Ellora. This art historical site is associated exclusively with Buddhism. அப்படியா? எல்லோரா பற்றி பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் இருக்குது, புத்திசம் இருக்குது, வைஷ்ணவிசம், சைவிஷம் எல்லாமே இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். கைலாசா டெம்பிள் அட் எல்லோரா, இதுவே வந்து ஒரு முரணாக இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுத்துட்டான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வேறு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்கான். கைலாசா டெம்பிள் அட் எல்லோரா ஹஸ் பின் பில்ட் ஆஃப் ட்ரஸ்ட் ஸ்டோன்ஸ். அப்படியா? பில்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ கார்வ்டு ஒன். ஓகேங்களா, கட் ஒன், ராக் கட். அது ஒரே ராக்கில், சிங்கிள் ராக்கில் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே வந்து ஒரு டெம்பிளே வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பில்ட்டோ இல்லை ஃபயர்டோ கிடையாது. ஓகேங்களா. ஸோ கைலாசா எல்லோரா அப்படிங்கிறது கரெக்டு, பட் இட் இஸ் நாட் அ பில்ட் ஒன். ஓகே. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ நெய்தர் 1 nor 2 தான் வந்து ஆன்சர். Neither 1 nor 2. Consider the following statement about Ajanta cave paintings. The paintings depict Yakshas, Kantharvas and Apsaras. Yes, this one is correct. The paintings have used the technique providing the multiple perspective. எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேங்களா. 3Dலாம் போட்டிருக்க மாட்டாங்க, பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலேருந்து ஒருத்தர் பார்ப்பாரு, கீழேருந்து ஒருத்தர் பார்க்குற மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்கும். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. C is the answer. Which one of the following is correct chronologically in the evolution of Indian painting? மகாஜனக சதகா. அப்போ மகாஜனக சதகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அந்த ஸ்டோரியை போயிட்டு லைட்டாக ஜஸ்ட்டு என்னன்னு மட்டும் பார்க்கணும். அந்த ஸ்டோரியில் முழுகிடக்கூடாது. ஓகேங்களா. என்ன, யாரை பற்றி, எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் ஒரு என்னன்றதை பார்த்துக்கோங்க. பட் அது இருக்குது. ஓகேங்களா. அந்த பெயிண்டிங் இருக்குது, அஜந்தாவில் அந்த பெயிண்டிங் இருக்குது. அட்லீஸ்ட் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாஜனக சதகா பெயிண்டிங் இஸ் இன் அஜந்தா. பிம்பேத்கா ராக் கட்டு. இப்போ ராக் ஆர்ட்டு ஓகேங்களா. பிம்பேத்கா வந்து மீசோலித்திக். ஓகேங்களா. அப்பர் பேலியோலித்திக், மீசோலித்திக் தான் மெயின். அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு வரும் மேக்ஸிமம். அப்போ 2 எதில் இருக்குது ஆப்ஷன்? இந்த ஆப்ஷனுக்குள்ளே தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் சித்தனவாசல் பெயிண்டிங், அப்புறம் பிரகதீஸ்வரா டெம்பிள்னு இருக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே கேவ்ஸுக்கு அப்புறமா தான் டெம்பிள் வந்து. ஓகேங்களா. ஸோ அப்போ 4th one தான் லாஸ்ட்டில் இருக்கணும். பி தான் ஆன்சர். அப்போது ராக்கட்டு, அப்புறம் அஜந்தா, அதுக்கப்புறம் சித்தனவாசல், அதுக்கப்புறம் பிரகதீஸ்வரா. ஓகே. ஸோ போஸ்ட் குப்தா பீரியடில் நம்ம இப்போ இருக்கோம். போஸ்ட் குப்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குப்தா எரா முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கப்புறம் நார்த்தில் யார் எவால்வ் ஆகுறா, சவுத்தில் யார் எவால்வ் ஆகுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் புஷ்யபூதீஸ் அப்படிங்கிற அந்த டைனாசிட்டி வரும். ஓகேங்களா. ஏன்னா குப்தா வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிட்டு இருக்கும். டிஸ்இன்டெகிரேட் ஆன உடனே சின்ன சின்ன டைனாசிட்டிஸ் அங்கங்கே வந்திருக்கும். குப்தான்ற பேர்லேயே அவங்களோடைய ஒரு சபார்டினேட் இருப்பாங்க, குப்தாஸ் ஆஃப் மகதா. அவங்க லேட்டர் குப்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் குப்தா டைனாசிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்களோட ஃபிடியோட்ரி அவங்க. ஸோ அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் தானேஸ்வரில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்யபூதீஸ் ரூல் பண்ணுவாங்க. கன்யா கோப்ஜா இல்லைனா வந்து கனோஜ், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மௌகாரிஸ் அப்படிங்கிறவங்க ரூல் பண்ணுவாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து மைத்ரிகாஸ் அப்படிங்கிறவங்க ரூல் பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து
வாக்கட்டகாஸ் would have been replaced by சாளுக்கியாஸ். அதுக்கும் கீழே வரீங்க அப்படின்னா கலேபராஸ் will be replaced by பல்லவாஸ். ஸோ இப்படி தான் போஸ்ட் குப்தா டைமில் பொலிட்டிக்கல் டிஸ்இன்டகிரேஷன் would have been happened. பொலிட்டிக்கல் டிஸ்இன்டகிரேஷன். ஓகே, இந்த பொலிட்டிக்கல் டிஸ்இன்டகிரேஷனை அதில் மெயினான அந்த எம்பையர்ஸை ஓரளவுக்கு நம்ம பார்ப்போம். என்ன எம்பையர்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி, கீழே பல்லவாஸ் ஆஃப் காஞ்சிபுரம், அண்ட் தென் புஷ்யபூதிஸ் ஆஃப் தானீஸ்வர். அப்படி இல்லைனா வந்து ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஹர்ஷவர்தனா ஆஃப் கனுஜ்னு சொல்லலாம், புஷ்யபூதிஸ் ஆஃப் தானேஸ்வர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைனாசிட்டிஸ் பற்றி ஓவராலாக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் we will go to the கொஸ்டின்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு பல்லவாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட வந்து அந்த 550 BC AD அதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் குப்தா எம்பையர். ஓகேங்களா? ஸோ இட் வாஸ் ஃபவுண்ட் பை த ஃபவுண்டர் ஆஃப் பல்லவா யார் அப்படின்னா கலேபராஸை விரட்டிட்டு சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணுவார், சிம்ம விஷ்ணு. ஓகே, அண்டு அவரோட கோட் போயிட்டு தான் யார் அப்படின்னா பாரவி, கீர்த்த அர்ஜுன்யா எழுதிய பாரவி. ஓகே, அண்ட் தென் அவரை பற்றி வேறு எதுவும் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. அதுக்கப்புறமா வந்து இம்பார்ட்டண்டான ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் 1. மகேந்திரவர்மன் 1, நரசிம்மவர்மன் 1, நரசிம்மவர்மன் 2 ஆர் ராஜசிம்மன். இவங்க எதுக்கு இம்பார்ட்டண்ட்டோ இல்லையோ ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? மகேந்திரவர்மன் 1 இஸ் அ ஸ்ட்ராங் ரூலர் ஒன்லி. ஓகேங்களா? அவர் ஒரு ஸ்ட்ராங் ரூலர் தான். அண்ட் he has expanded the Pallava reign but also faced the defeat from Pulikesi II of சாளுக்கியா கிங்டம். அவர் வந்து மகேந்திரவர்மன் 1 வந்து டிஃபீட் பண்ணுறாரு. பட் அதுக்கு முன்னாடி he has many colors, many titles. ஓகேங்களா? ராக்கட் ஆர்கிடெக்சரை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது மகாலிபுரத்தில் இவர் தான். ஓகேங்களா? ராக்கட் ஆர்கிடெக்சர். ஸோ அதுக்கு வந்து இவர் என்ன பேர் வச்சுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கே பேர் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா சித்திரக்கார புலி. ஏன்னா இவர் வந்து நல்லா வரைவார். அதனால் சித்திரம் வரைகிறதுல இவர் ஒரு புலி, அதான் சித்திரக்கார புலி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டக்காரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து டெம்பிள் பில்டர் அப்படின்னு அர்த்தம். டெம்பிள் பில்டர் இவர் தான். அண்ட் தென் வந்து இவர் வந்து என்ன விசித்திர சித்தா, அதாவது வந்து என்னென்னா விசித்திரமாக யோசிக்கிறவரான் இவர். ஓகேங்களா? ஏன் யோசிக்கிறாரு அப்படின்னா எந்த கல்லும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, குடவரை கோயில்களை கட்டுறாரு, ராக்கட் ஆர்கிடெக்சர். ஸோ அதனால் இவர் விசித்திர சித்தா அப்படின்னு இவரே ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. எதில் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி வந்து இவருக்கு விசித்திர சித்தான்னு பேர் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவருக்கு அதர் டைட்டில்ஸ் ஆர் ஆல்சோ தேர், குணபரா, இந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து பிஒய்க்யூலையும் கேட்டிருக்காங்க, 2025 கேட்ட பிஒய்க்யூ இது. ஓகே, அண்ட் மகேந்திரவர்ம பல்லவன் இஸ் known for or famous for rocket architecture and its number of titles. ஓகே, அதுக்கப்புறமா வந்து அவரோட சன் நரசிம்மவர்ம பல்லவன் இருக்கார்ல, அண்ட் he is also known for மகேந்திரவர்ம பல்லவன் is also known for his defeat from இது. ஓகேங்களா? அண்ட் he has also written மாட்ட விலாசா அப்படிங்கிற ஒரு இதுவும் புக்கையும் எழுதியிருக்காரு. ஓகே, அண்ட் known for his defeat from புலிகேசி II. நெக்ஸ்ட் இவரோட சன் வராரு. சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மவர்மன் 1. நரசிம்மவர்மன் 1 வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is avenging his father's defeat. ஸோ போகிறாரு, வாட்டாபிக்கு போகிறாரு. வாட்டாபிக்கு போயிட்டு அவர் he is assuming the title, defeating புலிகேசி II, killing him and assuming the title வாட்டாபி கொண்டான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஏன் அந்த வாடாபி கொண்டான்ற டைட்டில் வருது, அதுக்கு முன்னாடி புலிகேசி II வராரு, காஞ்சிபுரம் வரைக்கும் வராரு, டிஃபீட்டிங் மகேந்திரவர்ம பல்லவன் அண்ட் அசியூமிங் த டைட்டில் காஞ்சி கொண்டான் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் இவர் நரசிம்மவர்ம பல்லவன் வந்து வாதாபி கொண்டான்ங்கிற அந்த டைட்டிலை அசியூம் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈ ஃபவுண்ட் த சிட்டி ஆஃப் மகாபலிபுரம். மகாபலிபுரம்ங்கிற சிட்டியை இவர் தான் ஃபவுண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஸ்கல்ப்சர் ஸ்டோன் கார்விங்ஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கே இவரோட டைமில் ஃபேமஸ் ஆகுது. இவர் வந்து ராக் கட்டு மகேந்திரவர்மன், இவர் வந்து ஸ்டோன் ஸ்கல்ப்சரிங் இருக்குல்ல, அது வந்து ஃபேமஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நரசிம்மவர்மன். ஓகேங்களா? அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு நரசிம்மவர்மன், இந்த இந்த பேட்டில் இருக்குல்ல, இந்த பேட்டில் வந்து எதில் எழுதி வச்சுருக்காங்கன்னா வந்து குரம் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதி வச்சுருக்காங்க. புலிகேசி 2ஓட இவர் போட்ட பேட்டில் குரம் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனில், காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு இவருக்கு அடுத்த ஆன்சிஸ்டர், அதாவது வந்து உடனே இமீடியட் ஃபாலோவர் கிடையாது, கொஞ்சம் நாள் கழித்து வரவர் வந்து நரசிம்மவர்மன் 2 ஆர் ராஜசிம்மா. ஓகேங்களா? ஹீ இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் பில்டிங் டெம்பிள்ஸ். ஓகேங்களா? இது வந்து ராஜசிம்மா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பல்லவா ஆர்கிடெக்சரில். பிகாஸ் ஸ்டாண்டலோன் டெம்பிள்ஸை, ஓகேங்களா, வெறும் ராக் இருக்கிற இடத்துல மட்டும் குடையாமல் ராக் இல்லாத இடத்துலையும் வந்து ராக்ஸை வந்து கொண்டு போயிட்டு கட்டின பெருமை இவருக்கு தான் சேரும். காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்குது, விச் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஃபார் திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? அப்போ அந்த திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் டெம்பிள் பில்டிங்கை எந்த பீரியட்லேருந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பீரியட்லேருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. ஓகேங்களா? அதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது யார் அப்படின்னா நரசிம்மவர்மன் 2 ஆர் ராஜசிம்மா. ஓகே, ஸோ இவருக்கு வந்து டைட்டில்ஸும் இருக்குது. இவருக்கு என்ன டைட்டில்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர பக்தன். ஏன்னா இவர் வந்து ஒரு சைவேட். ஓகே, இவரும் வந்து ஒரு சைவேட்டாக, இவர் வந்து ஜெயினாக இருந்தவர். மகேந்திரவர்மன் வந்து ஜெயினாக இருந்தவர். அப்பரோட இன்ஃப்ளூயன்ஸில் சைவேட்டாக மாறுறாரு மகேந்திரவர்மன் 1. ஓகே, ஆனால் இவர் சைவேட். நரசிம்மவர்மன் 2 இஸ் அ சைவேட். ஓகே, சங்கர பக்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 850 AD அபரஜித்த பல்லவன், அவர் தான் வந்து லாஸ்ட் பல்லவா ரூலர். ஹி இஸ் டிஃபீட்டட் பை விஜயாலய சோழன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாளுக்கியாஸ். சாளுக்கியாஸை பொறுத்த வரைக்கும் சாளுக்கியாவோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 AD இட் இஸ் சாளுக்கியன் டைனாசிட்டி இஸ் ஃபவுண்டட் பை புலிகேசி 1. ஓகேங்களா? புலிகேசி 1க்கு அப்புறமா வந்து கீர்த்திவர்மன் 1 வராரு. கீர்த்திவர்மன் 1க்கு அப்புறமா வந்து புலிகேசி 2. ஓகேங்களா? புலிகேசி 2 கீர்த்திவர்மனுக்கு அப்புறம் வருவாங்க. பட் புலிகேசி 2 இஸ் த மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர். புலிகேசி 2க்கு ஈக்குவலாக கண்டெம்பரரியாக இருக்கிறது மகேந்திரவர்மன் 1, அப்புறம் நரசிம்மவர்மன். அப்புறம் இந்த நரசிம்மவர்மனுடைய இவங்க 2 பேருக்கும் கண்டெம்பரரிஸாக இருக்கிறது ஹர்ஷா. இவங்க 4 பேருமே கண்டெம்பரரிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸ், அப்புறம் 4 பேரும் கண்டெம்பரரிஸ். ஹர்ஷா இஸ் ஆல்சோ டிஃபீட்டட் பை புலிகேசி 2. ஓகேங்களா? அட் த பேட்டில் ஆஃப் நர்மதா அப்படிங்கிற அந்த பேட்டிலில் ஹர்ஷா வாஸ் டிஃபீட்டட். அண்ட் இது எந்த இன்ஃபர்மேஷனில் இருக்குது அப்படின்னா புலிகேசி அவர்களுடைய புலிகேசி 2 வந்து அயோலி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதில் ரவி கீர்த்தி அப்படிங்கிறவர் வந்து அவருடைய கோட் போயிட்டு ஓகேங்களா, ரவி கீர்த்தி அவர் வந்து இந்த இதை எழுதியிருப்பார். ஓகேங்களா? புலிகேசி 2 ஆஸ் டிஃபீட்டட் அண்ட் செக்டு த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஹர்ஷவர்தனா. ஓகேங்களா? அதை வந்து காவ்யா ஸ்டைலில் எழுதியிருப்பார். ஏன்னா ஹர்ஷா அப்படின்னா வந்து மீனிங் வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆஃப்டர் த பேட்டில் ஹர்ஷா லாஸ்ட் இஸ் ஹர்ஷா அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது ஹர்ஷவர்தனா அவருடைய சிரிப்பை இழந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ புலிகேசி 2, ஓகேங்களா, மகேந்திரவர்மன் 1, நரசிம்மவர்மன் 1 சாரி 2 கிடையாது 1, நரசிம்மவர்மன் 1 அண்ட் தென் ஹர்ஷா. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே வந்து கண்டெம்பரரிஸ். ஓகே, அண்ட் தென் அதுக்கு அடுத்து வந்து விக்ரமாதித்யா வருவார். அண்ட் விக்ரமாதித்யா என்ன பண்ணுவார்னா மறுபடியும் பல்லவாஸ் கிட்ட போயிட்டு பல்லவாஸை டிஃபீட் பண்ணுவார். ஸோ இவங்க வந்த செட்பேக்கை அவர் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுவார். பட் ஆட்டோமேட்டிக்கலி லாஸ்ட்டாக வந்து ரூலர் ஆஃப் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்திவர்மன் 2 தான் வந்து லாஸ்ட் ரூலர் ஆஃப் சாளுக்கியாஸ், ஹூ ஹவ் பீன் சக்சீடட் பை ராஷ்டிரகூட்டாஸ். தண்டி துர்கா தான் வந்து சக்சீட் பண்ணுவார் சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமியம். இவங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்லவாஸுக்கும் இவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா
பல்லவாஸ் ஆர் டீசென்ட்ரலைஸ்டு. சபாஸ், கிராமாஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே ஃபேமஸ். ஓகேங்களா, அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணப்படுது. சோலாஸில் வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. பட் இவங்க வந்து சாளுக்கியாஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி சென்ட்ரலைஸ்டு. ஓகேங்களா, சென்ட்ரலைஸ்ட். அண்ட் ப்ராவின்சஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்க சாளுக்கியாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தாஸுக்கும் இவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். குப்தாஸில் வந்து புக்தீஸ் தானே ப்ராவின்ஸு, புக்தீஸ், அப்புறம் வைஷ்யாஸ், அப்புறம் வந்து கிராமாவில். இவங்க வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்யாஸ், புக்தீஸ், அதுக்கப்புறம் வந்து கிராமாஸ். ஓகேங்களா, ஸோ அந்த புக்தியும் வைஷ்யாஸையும் வந்து இங்கே மாற்றிருப்பாங்க. ஓகே, இவங்க சாளுக்கியாஸ் வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் நம்ம ஹர்ஷவர்தனாவையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஹர்ஷவர்தனா இஸ் அனதர் இம்பார்ட்டண்ட் ரூலர். ஓகேங்களா, நார்த் இந்தியாவில் அந்த டிஸ்இன்டகிரேஷனை, பொலிட்டிக்கல் டிஸ்இன்டகிரேஷனை கொஞ்சோண்டு கட்டுப்படுத்தினதுக்கான பேர் யாருக்கு சேரும் அப்படின்னா ஹர்ஷாவை சேரும். 606 இவர் வந்து இவருடைய ரூலை ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து அவருடைய டைனாசிட்டி பார்த்தீங்கன்னா புஷ்யபூதிஸ், தானேஸ்வரில் இருக்குது. ஓகேங்களா, இவரோட அப்பாவான பிரபாகரவர்தனா. ஓகேங்களா, பிரபாகரவர்தனா தான் வந்து ஃபேமஸான ரூலர் ஆஃப் புஷ்யபூதி. அண்ட் தென் அதுக்கு அடுத்து வந்து இவரோட அண்ணன் இருக்கார். இவரோட அண்ணனை வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனையும் இவருடைய தங்கச்சி ஹஸ்பண்ட், இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா சசங்கா ஆஃப் கவுட், பெங்காலில் இருக்கிற ஒரு மன்னர், அவர் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு, சாவம் அடிச்சிடுறாரு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானேஸ்வரியும் மௌகாரிஸ் இருக்காங்களே, மௌகாரிஸ் தான் வந்து கன்யா கோப்ஸ் இல்லைனா வந்து கனுஜை வந்து ரூல் பண்ணுறாங்க. இது 2 கிங்டமையும் ஒன்றா சேர்த்து கனுஜ இவரோட கேபிட்டலாக இவர் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஸோ இவரோட தங்கச்சி வந்து ராஜஸ்ரீ அப்படின்னு பேர். இவங்களுடைய அதுக்கப்புறம் யுவான்ஸ்வாங்கோடைய இன்ஃப்ளூயன்ஸால் சைவேட்டாக இருந்த இவர் புத்திஸ்டாக மாறுறாரு. ஓகேங்களா, யுவான்ஸ்வாங் இவரோட டைமில் தான் வராங்க, இவரோட அசம்பிளியில் இருக்கார். இவர் வந்து யுவான்ஸ்வாங்கை பேட்டர்னைஸும் பண்ணுறாரு. ஓகே, அப்புறம் யுவான்ஸ்வாங் என்னன்னா இவரை பற்றியும் வந்து குறிப்புகள் இருக்குது, இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின குறிப்புகள் இருக்குது. லாண்ட் ஆர்டர் வந்து இவரோட டைமில் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா யுவான்ஸ்வாங்க என்ன எழுதுறாருன்னா, ஐ ஹவ் பீன் ராப்டு டுவைஸ் இன் மை விசிட். ஓகேங்களா, இன் இண்டியா அப்படின்னு எழுதுறாரு. 2 வாட்டி இவர் வந்து இவர்கிட்டேருந்து திருடி இருக்காங்க. ஓகேங்களா, ராப்டு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஃபாஹேனே வந்து என்ன சொல்கிறாருன்னா, குப்தா டைமில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அக்கார்டிங் டு ஃபாஹேன் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இல்லைன்றாங்க. யுவான்ஸ்வாங் வந்து குப்தா அட்மினிஸ்ட்ரேஷனை விட லீனியண்ட்டான பனிஷ்மெண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறத எழுதிட்டு போகிறாரு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பிரயாக் அசம்பிளிஸ். ஹர்ஷா வந்து இஸ் ஃபேமஸ் ஃபார் பிரயாக் அசம்பிளிஸ். ஓகேங்களா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பிரயாக்ராஜில் அசம்பிளிஸ் வந்து நடத்துகிறாரு, புத்திஸ்ட் அசம்பிளிஸ் நடத்துகிறாரு, பேட்டர்னேஜ் பண்ணுறாரு, நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் he has defeated துருவசேனா ஆஃப் மைத்ரிகா டைனாசிட்டி. மைத்ரிகா டைனாசிட்டி இஸ் இன் குஜராத். ஓகேங்களா, அந்த மைத்ரிகா டைனாசிட்டியில் இருக்கக்கூடிய துருவசேனாவை டிஃபீட் பண்ணுறாரு. வெஸ்ட் பெங்கால் அந்த கவுடு அந்த இதுவுமே வந்து டிஃபீட் பண்ணுறாரு. பட் சசங்காவை டிஃபீட் பண்ணுறாரானா கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா மேபி வுட் ஹவ் டிஃபீட்டட் த வெஸ்ட் பெங்கால் ரூலர். ஓகே, அண்ட் அசாமில் இருக்கக்கூடிய பாஸ்கரவர்மா அப்படிங்கிற இவர் வந்து டிப்ளமேட்டிக்காக வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறார். யுவான்ஸ்வாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரையும் பார்க்குறாரு, பாஸ்கரவர்மாவையும் பார்க்குறாரு. அண்ட் தென் கிட்டத்தட்ட வந்து காஞ்சிபுரத்துக்கும் வராரு. பிகாஸ் காஞ்சிபுரம் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் புத்திஸ்ட் கட்டிகாஸ். கட்டிகாஸ் அப்படின்னா வந்து எஜுகேஷ்னல் சென்டர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இஸ் ஆல்சோ கம்மிங் டியூரிங் த டைம் ஆஃப் நரசிம்மவர்மா 1. ஓகே, நரசிம்மவர்மா 1, இந்த சைடில் ஹர்ஷா, இந்த சைடில் பாஸ்கரவர்மா, இவங்க எல்லாருமே வந்து யுவான்ஸ்வாங் மூலமாக கனெக்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ திஸ் அண்ட் ஆல் யூ ஹேவ் டு நோ அபவுட் ஹர்ஷவர்தனா. ஓகேங்களா, ஹர்ஷவர்தனாவுக்கு அப்புறம் இஸ் த another important thing is with respect to administration, he is the important ruler and the first ruler to give land grants to officials also. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிராமின்ஸ், புத்திஸ்ட்டு, மாங்ஸு இவங்களுக்கு தான் வந்து லேண்ட் கிராண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் வந்து அஃபீஷியல்ஸும் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் இவர் வந்து ஹெரிடிட்ரியும் ஆக்குவார், அந்த பொசிஷனை ஹெரிடிட்ரி ஆக்குவார். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அவரோட டிமைஸுக்கு அப்புறமா வந்து அந்த டைனாசிட்டி வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிடுது. ஓகேங்களா,
So with respect to it, we will go to questions. Which one of the following books was authored by ஹர்ஷவர்தனா? ஹர்ஷவர்தனா பொறுத்த வரைக்கும் ரத்னாவளி அப்படிங்கிற இந்த புக் 3 புக்கு எழுதியிருப்பார். ஹர்ஷவர்தனா வந்து 3 புக்கு, ரத்னாவளி, பிரியதர்ஷிகா, அப்புறமா வந்து மகானந்தா அப்படின்ற இந்த 3 புக்கு எழுதியிருப்பார். இந்த 2 புக்கும் வந்து ஹர்ஷதரிதா, காதம்பரி இதெல்லாம் யார் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானபட்டா எழுதுவார். ஓகேங்களா. கீத கோவிந்தா வந்து ஜெயதேவா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதுவார். ஓகே. Who among the following Chinese travelers visited the kingdom of Harshavardhana and Kumara Bhaskaravarma Huanswang? Okay. The Chinese traveler Huanswang, who visited India, recorded the general conditions and culture of India at that time. In this context, which of the following statement is or are correct? The roads and river routes were completely immune from robbery அப்படின்னு கேட்டிங்கன்னா completely immune from robbery அப்படின்னு இருக்குல்ல, இது தப்பு. ஏன்னா அவரே 2 வாட்டி கொள்ளடிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. எந்த புக்கில் இருக்குது? சியூக்கி அப்படிங்கிற இவர் எழுதின புக்கு. ஃபாஹைன் வந்து ஃபுக்குக்கி அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார், இவர் சியூக்கி அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார். As regards punishment for offenses, ordeals by fire, water, poisons were instrument of determining the innocence and guilt. பனிஷ்மெண்ட் கம்மி, ஆனால் பனிஷ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ 2 இஸ் கரெக்ட். த ட்ரேட்ஸ்மென் ஹேட் டு பே டியூட்டிஸ் இன் ஃபெரிஸ் அண்ட் பேரியர் ஸ்டேஷன்ஸ். இதுதான் வந்து மெயின் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் அந்த இதுவாக இருந்திருக்கு. ஓகேங்களா. நாட்டுக்கான அந்த ட்ரெஷரியை வளர்க்குறதுக்கான சப்போர்ட் சிஸ்டம், சுல்காஸ். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 ஒன்லி. Who among the following usurped power in Kanya Gobja after the death of ஹர்ஷவர்தனா? ஏன்னா ஹர்ஷவர்தனாவுக்கு ஒரு மேல் ஏர் இல்லை. ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கன்ஃபியூஷன், பொலிட்டிக்கல் வேக்யூம் வந்து கிரியேட் ஆச்சு. இட் ஹாஸ் பீன் யூஸ்டு பை திஸ் பர்சன், அருணசிவா. ஓகேங்களா. Which one of the following pairs are constantly correctly matched? பிரயாக் பிரசிஸ்தி ஆஃப் ஹரிசேனா 4th century தான், இது கரெக்டு. சைனீஸ் ட்ராவலர் ஃபாஹென்ஸ் அக்கௌண்ட் 6th century அப்படின்னா 7th century. ஸோ அதனால் வந்து இது தப்பு. 2 வராது, 1 வரணும், டி தான் ஆன்சர். ஓகே. முதல ராட்சசா பை விஷாகதத்தா, இது கரெக்ட், 5th century தான். ஹர்ஷசரிதா ஆஃப் பானபட்டா 6th இல்லை 7th அகெயின். அயோலி பிரசிஸ்தி ஆஃப் ரவிகீர்த்தி 7th century, கரெக்ட். கவிராஜ மார்கா ஆஃப் அமோக வர்ஷா, அவர் வந்து ராஷ்டிரகூட்டா. ஸோ அவர் வந்து 7th century, 9th century. ஸோ இதுவும் தப்பு. ஸோ டி வந்து 1, 3, 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புலிகேசி டு பிலாங் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைனாசிட்டி? வித் ரெஸ்பெக்ட் டு புலிகேசி, ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸா கிடையாது, பல்லவாஸா கிடையாது, ஈஸ்டர்ன் கங்காவா கிடையாது, வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் தான் ஆன்சர். இதுக்கெல்லாம் வந்து ஃபவுண்டர் யாருன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபவுண்டர் கேட்குறதுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை குரோனாலஜியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த டைட்டில் ஆஃப் வாட்டாபி கொண்டா வாஸ் அசியூம்டு பை, வாட்டாபி கொண்டான்னு யார் வந்து அசியூம் பண்ணிக்கிறா? நரசிம்மவர்மன். ஓகேங்களா. உத்பாலா டைனாசிட்டி ஆஃப் காஷ்மீர். உத்மாலா அப்படிங்கிறது நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, நானும் கேள்விப்பட்டதில்லை. ஜஸ்ட் வந்து யார் என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து பிவைக்யூவில் இருக்குது, அதுவும் வந்து சிடிஎஸில் தான் இருக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேங்களா. அவந்திவர்மா த ஃபவுண்டர் devoted his energies to the economic upliftment of the subject. Avantivarma's period in Kashmir is known for engineering operations under his minister Suya, resulting in the enormous increase of grains and fall in prices. ரெண்டுமே கரெக்டு. உத்பாலா டைனாசிட்டி, அவந்திவர்மா தான் வந்து ஃபவுண்டர். தட்ஸ் த டேக் அவே இன் திஸ் கொஸ்டின். ஓகே. ஒய்ஷாலா, தஹதவாலா, ககாத்தியா, யாதவா. How many of the above dynasties established their kingdom in the early 8th century AD அப்படின்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிடிவல் கிங்டம்ஸ். இவங்க யாருமே 8th century ADயில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படலை. அப்போ நன் இஸ் த ஆன்சர். ஓகே. ஃப்ரம் த டிக்ளைன் ஆஃப் குப்தாஸ் அன்டில் த ரைஸ் ஆஃப் ஹர்ஷவர்தனா. குப்தாவுடைய டிக்ளைனில் இருந்து ஹர்ஷவர்தனாவுடைய ரைஸ் வரைக்கும், இந்த early 7th century
விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிங்டம்ஸ் வேர் ஹோல்டிங் த நார்த் இந்தியா? குப்தாஸ் ஆஃப் மகதா. பரமாராஸ் ஆஃப் மால்வா கிடையாது. புஷ்யபூதீஸ் ஆஃப் தானேஸ்வர் இருக்குது. மௌக்காரிஸ் ஆஃப் கனுஜ் இருக்குது. யாதவாஸ் ஆஃப் தேவகிரி கிடையாது. மைத்ரிகாஸ் ஆஃப் வல்லாபி இருக்குது. 1, 3, 4 and 6 is the answer. இதை நீங்கள் அதே மாதிரி யாதவாஸை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதவாஸ் ஆஃப் தேவகிரி அலாவுதீன் கில்ஜியோடைய கேம்பெயின், மாலிக் கஃபூரோட கேம்பெயினில் யாதவாஸ் ஆஃப் தேவகிரி தான் இருப்பாங்க. அந்த டைமில் இருக்கிறவங்க எப்படி அந்த டைம்லேருந்தே, அதாவது வந்து குப்தாவுடைய டிஸ்இன்டகிரேஷன்லேருந்து எப்படி ஒரு கிங்டம் வந்து இருந்திருக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ அதை வச்சு 5 நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அப்படி 5 எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1, 3, 4, 6 இல்லைனா வந்து 2, 3, 4 அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துருக்கணும். 1 இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சாலே உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? இல்லை பரமாராஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ராஜ்புட் கிளானில் வருவாங்க. ராஜ்புட் வந்து அதுக்கப்புறமா தான் ரைஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகே. சாக்காயரா, காலாச்சூரியரா, விக்ரமாயரா, ஹர்ஷயரா, குப்தாயரா? ஓகே. சாக்கா, விக்ரமா தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். விக்ரமா ஃபஸ்ட்டு வரணுனாலே ஆட்டோமேட்டிக்லி சி அண்ட் ஏ வில் பி எலிமினேட்டட். 4 ஆட்டோமேட்டிக்லி லாஸ்ட்டில் தான் இருக்குது ரெண்டுத்துலேயும். ஸோ அது அவங்க செக் பண்ணல. அப்போ என்ன செக் பண்ணுறாங்கன்னா, அவங்க 1ஐயும் செக் பண்ணல. அப்போ விக்ரமயரா, அதுக்கப்புறம் சாக்காயரா, 3யும் 1ம், 3க்கு அப்புறம் தான் 1 வரும் அப்படிங்கிறது தெரியும். எதில் அப்போ நமக்கு டவுட் வரும்னா, காலாச்சூரியா இல்லை குப்தாவா அப்படிங்கிறது தான் டவுட் வரும். காலாச்சூரி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டி இஸ் த ஆன்சர். யசோவர்மன் வாஸ் த ரூலர் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிங்டம்ஸ்? யசோவர்மன் வந்து இஸ் த ரூலர் ஆஃப் கனுஜ். ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேஸஸ் டிஃபைன்ஸ் த நேச்சர் ஆஃப் த ஹுண்டி? ஹுண்டி ஜென்ரலி ரெஃபர் டு த சோர்சஸ் ஆஃப் போஸ்ட் ஹர்ஷா பீரியட். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஹுண்டியை. ஓகே. இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காங்க இல்லை மர்ச்சன்ட் இருக்காங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஈவன் ஹுவான்ஸ்வாங் வாஸ் ஹவ் பீன் ராப்டு இஸ் பிலாங்கிங்ஸ் டுவைஸ். அப்போ ராபரி வந்து அப்போ அதிகமாக இருந்திருக்கு. அப்போ நம்மளால் வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டலையோ ஸ்டோன்ஸையோ நம்மளால் வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்லி தே வில் பி ராப்டு, மர்ச்சன்ட்ஸ் வில் பி ராப்டு. அவங்க மைல்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் வந்து கடக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஒரு கில்டு சிஸ்டமில் ஒரு கில்டில் அவங்களுடைய பொருட்களை இங்கே கொடுத்துருவாங்க. வேறு அந்த கில்டு கனெக்ஷன் வேறு ஒரு கனெக்ஷன் இருக்கும். இவங்களோட சீலை போட்டு அந்த பேப்பரை கொடுப்பாங்க. கடைசியாக அந்த பரிமாற்றம் நடக்கும்போது அந்த இடத்துல அந்த பேப்பரை கொடுக்கும்போது அவங்க அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வரும் பொழுது இங்கே இவங்க போட்டிருக்காங்களே இந்த அமௌண்ட்டை இவங்க கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கு பேர் தான் ஹுண்டி சிஸ்டம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸும் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்சூரன்ஸ் இருக்கும். அது டிஸ்டன்ஸை பொறுத்து, அப்புறமா வந்து அந்த பொருளை பொறுத்து, அதுக்கப்புறம் அந்த போகிற ஏரியாவை பொறுத்து, இதுக்கெல்லாம் அந்த இன்சூரன்ஸோடைய அமௌண்ட்டு, ப்ரீமியம், காஸ்ட்டு இதெல்லாம் மாறுது. ஓகே. ஸோ ஹுண்டி சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட் இஸ் அ கமெண்ட்ரி ரிட்டன் பை சந்திர பந்தனா ஆன் த சூத்ர சுஸ்ருத் சம்ஹிதா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானுமதி. ஓகே. அக்ரஹாரா அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த நேம் ஆஃப் த வில்லேஜ் ஆர் லேண்ட் கிராண்டட் டு பிராமின்ஸ். கார்லாண்ட் ஆஃப் ஃப்ரார், கார்லாண்ட் ஆஃப் கிராண்ட் ஆஃப் லேண்ட் டு ஆஃபீஸர்ஸ் ஆர் சோல்ஜர்ஸ், லேண்ட் அண்ட் வில்லேஜ் செட்டில்மெண்ட் அப்படின்னா வைஷ்யா ஃபார்மரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏ இஸ் த ஆன்சர், அக்ரஹாரா. தேவதானா அப்படிங்கிறது டெம்பிள் டொனேஷன், தேவதானா. அக்ரஹாரா அப்படிங்கிறது இல்லை பிரம்மத்தயா அப்படின்வாங்க. பிரம்மத்தயா இல்லைனா அக்ரஹாரா அது வந்து என்னென்னா, it is the villages given to the Brahmins. With reference to the history of India, the terms Kulyavapa, Dronavapa denotes the measurement of land. Okay. Nalanda University flourished during the reign of which of the following rulers? Flourished-ன்றாங்க. It was not found எதுக்குன்னு கேட்கல. அப்போ கூட நலந்தா யூனிவர்சிட்டி இவங்க எல்லாரையுமே வந்து எலிமினேட் பண்ணிடலாம்.
ஏன்னா குப்தா டைமும் இல்லை. குமாரகுப்தா வந்து ஃபவுண்டடு, ஃப்ளரிஷ் டியூரிங் ஹர்ஷா. ஓகே, சி இஸ் த ஆன்சர். Scientific progress of ancient India. Different kinds of specialized surgical instruments were in common use by the 1st century AD. சர்ஜரிஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அந்த அளவுக்கான சர்ஜரி பண்ணதில்லை. ஓகே, டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அளவுக்கு சர்ஜரி பண்ணதில்லை. ஸோ அதனால் திஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி எலிமினேட்டட். ஓகேங்களா? த கான்செப்ட் ஆஃப் சைன் ஆஃப் அன் ஆங்கிள் வாஸ் நோன் இன் த 5th century. The concept of cylindrical cyclic quadrilateral were known in 7th century. So 2 மட்டும் eliminate பண்ணுங்க. C is the answer. Okay. The Dasakumara Charita of Tales of 10 Princes was composed. Dashakumara Charita வந்து தண்டின், டிடி ஞாபகம் வச்சுக்கோ. டிடி தண்டின் வந்து யாரோட டைமில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மா டைமில் இருக்கார் தண்டின். ஓகே, ராஜசிம்மா ஆர் நரசிம்மவர்மா டூ, சாரி நரசிம்மவர்மாவா இல்லை ராஜசிம்மாவான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு ஐ திங்க் ராஜசிம்மா தான். ஓகே, ஸோ அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸிமம் ராஜசிம்மா. ஓகே. ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் த ஆத்தர் ஆஃப் கீர்த்தன் ஜுனியா? கீர்த்தன ஜுனியா வந்து பாரவி, சிம்ம விஷ்ணு டைமில் இருந்தவர். ஓகேங்களா? ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ராஜதரங்கணி? ராஜதரங்கணி வந்து கல்ஹனாஸ் ராஜதரங்கணி, விச் இஸ் about the history of Kashmir. Okay. Brahmadeya grants, their creation meant to the renunciation of actual or potential source of revenue by the state. Okay, these grants could vary from small plots to several villages. Most grants were made in unsettled areas. Most grants கிடையாது. Some grants were made in unsettled areas. Many of them made in the settled areas only. ஓகேங்களா? எதுக்காகனா டு brought them into the பிராமணிக்கல் ஃபோல்டு ஆர் சொசைட்டியல் ஃபோல்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து அந்த கிராண்ட்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ 1, 2 இஸ் த ஆன்சர். சி இஸ் த ஆன்சர் ஹியர். ஓகேங்களா? Which one of the following inscriptions mentions Pulikesi II's military success against ஹர்ஷவர்தனா? இட் இஸ் ஹயோலி இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இந்தந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைனாசிட்டிஸ் ஆஃப் சவுத் இந்தியா இஷ்யூட் their documents first in Prakrit and later in the Sanskrit? எது அப்படின்னா பல்லவாஸ் ஆஃப் தொண்டை மண்டலம், பல்லவாஸ். ஓகேங்களா? வித் ரெஃபரன்ஸ் டு த ஏன்ஷியன்ட் சவுத் இந்தியா த டேர்ம் விசித்திர சித்தா, சித்திரக்காரப்புலி, அப்புறமா வந்து சைத்தியக்காரி, இதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைட்டில்ஸ். யாரோட டைட்டில் இது? மகேந்திரவர்மன் ஒன்னோட டைட்டில் இது. அதுதான் வந்து அடுத்த கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. இது சிஏபிஎஃப் 2025 கேட்டது, இது சிஎஸ்சி 2025 கேட்ட இது. அஸ்யூமிங் த டைட்டில்ஸ் ஆஃப் மாட்டவிலாசா, விசித்திர சித்தா, குணபரா யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க, விச் இஸ் மகேந்திரவர்மன் 1. ஓகே. வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா கட்டப்பயடி சிஸ்டம், பிரஹாயிட்டா சிஸ்டம், ஓகேங்களா, இல்லை திரிகனகனிட்டா சிஸ்டம் ஆர் அசோசியேட்டட் வித் அஸ்ட்ரானமி. ஓகே. With reference to the history of ancient India, which of the following statements is or are correct? Mitakshara was the civil law for upper caste and Dayabhaga is the civil law for the lower caste அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் இஸ் வேரிட் ஒன்லி இன் த ரீஜன். ஓகேங்களா? ரீஜனில் தான் வேரிடு. மித்தாக்ஷரா ஹோல் ஆஃப் இந்தியா, தயபாகா இஸ் இன் த எக்ஸப்ட் இன் ஃபியூ பாக்கெட்ஸ் விச் இஸ் தயபாகா இஸ் ஃபேமஸ். தயபாகா எங்கே அப்படின்னா பெங்கால் அண்ட் அசாம், இந்த ஏரியாவில் தயபாகா சிஸ்டம். இது வந்து மித்தாக்ஷரா வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்த மித்தாக்ஷராவை யார் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானேஸ்வரா. தயபாகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிமுந்த வாகனா. ஓகேங்களா? இவங்க 2 பேர் தான் எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மித்தாக்ஷரா சிஸ்டம், த சன் கேன் கிளைம் ரைட் டு த ப்ராப்பர்ட்டி டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த ஃபாதர். தயபாகா வந்து டெத் ஆஃப் த ஃபாதருக்கு அப்புறமா தான் வந்து சன் வந்து கிளைம் பண்ண முடியும் ப்ராப்பர்ட்டியை. திஸ் ஒன் இஸ் கரெக்ட். Mitakshara system deals with the matters related to the property held by
male members only of the family, whereas Dayabhaga system deals with the matters relating to the property of both male and female. Both male and female தான் ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு அவங்க சக்சஷனில் வந்து பங்கு இல்லை அப்படிங்கிறதையும் மித்தாட்சரா வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். தயபாகா கொஞ்சம் லிபரலாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்ரீதனாத்தை தவிர மற்ற எதுவுமே கிடையாது ஃபீமேல்ஸுக்கு அப்படிங்கிறது வந்து மித்தாட்சரா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 3 will also not come, 2 only is the answer here. ஓகேங்களா? ஸோ with this friends, we have successfully completed ancient India part. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா பார்ட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்திருந்தா, இல்லை ஏதாவது ஒரு ஆம்பிக்விட்டி இருந்தால் யூ கேன் கமெண்ட். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போது சோர்ஸஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சோர்ஸை ஸ்ட்ராங்கராக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு மீ, ஓல்டு என்சிஆர்டி இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? மற்ற இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அடிஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான். தீம்ஸ் இப்போ நியூ என்சிஆர்டி, அவர் பாஸ்ட் தீம்ஸு, இதிலேருந்து நீங்கள் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் த டயக்ராம்ஸ் அண்ட் தென் இம்பார்ட்டண்ட் பாக்ஸ்டு ஐட்டம்ஸ், டைம் லைன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் வி ஹவ் கிவன் இன் அவர் என்எம் ஸ்டடி ஆல் டெலகிராம் குரூப், வி ஹவ் கம்பைல்டு த those information, important information which you have to study in themes and our past with respect to ancient India, and we have posted those documents. Okay, kindly integrate it with your studies of ancient India and with your portions. Okay, so kindly concentrate on those important fishing topics. Okay, அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். யூபிஎஸ்சியில் என்ன மாதிரியான ஆங்கிள்ஸில் கேட்குறாங்க, ஒய் தே ஆர் ஆஸ்கிங், ஹவு தே ஆர் ஆஸ்கிங், அதுக்கப்புறம் ஹவு தே ஆர் மேக்கிங் இட் ராங், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் இதெல்லாமே பண்ணுங்கள். பிஒய்க்யூஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் அவர் எம்சிக்யூஸையும் பாருங்கள். எம்சிக்யூஸ் நிறைய எம்சிக்யூஸ் போட்டு பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.